மத்தியிலே உலாவுகிற தெய்வமே, நன்றி ராஜா, நன்றி 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 அப்பா. Thank you Jesus, I worship you Master. கர்த்தர் நல்லவர் 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 நல்லவர். Oh hallelujah hallelujah hallelujah. Ribadala mashadaradala. Thank you Daddy. எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறதற்கு நன்றி அப்பா. எங்கள் நடுவிலே நீர் மகிமையா எழுந்தருளி இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒருவராலே நாங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவராலே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் சகல ஆசீர்வாதங்களினாலும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோமே. இன்றைக்கு உமக்கு நன்றி கூறும்படி வருகிறோப்பா. எங்க வாழ்நாளிலே ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு அற்புதமாய் நடத்தி கொடுக்கிற தெய்வம் நீங்க.
உம்முடைய உள்ளங்கைகளில் எங்களை பொறித்து வைத்திருக்கிற தெய்வம் நீங்க. உம்மை மீறி எங்களை தொடுபவன் யார்? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். You are before me, Lord. Who can stand against me? Who can stand against me? யார் என்னை எதிர்த்து நிற்க முடியும்? உம்முடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக இருக்கும் பொழுது, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக இருக்கும் பொழுது, என்னை எதிர்ப்பவன் யார்? என்னை தொடுபவன் யார்? என்னை மேற்கொள்ளுபவன் ஒருவனும் இல்லையே. எரேமியாவிலே நீ சொன்னீர் அல்லவா, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக வெண்கல அலங்கமாக்குவேன்னு சொன்னீங்களே. உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் எங்களுக்கு உரைத்திருக்கிற வார்த்தைக்காக நன்றி ராஜா. நன்றி ராஜா. இந்த ஆராதனை முழுவதும் நீங்க நடத்தி கொடுங்கப்பா. எந்த தடையில்லாமல் தேவ மகிமை எங்கள் நடுவிலே உச்சப்படட்டும். இதை ஆன்லைன்ல என்னோட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை மகிழ்ந்து களிகூற, உம்மில் மகிழ்ந்து களிகூற, இருக்கிற இடங்களிலே குடும்பமாக அமர்ந்திருக்கிற வாஞ்சையோடு பயபக்தியோடு ஒரு ஆராதனைக்கு சபைக்கு வரும் பொழுது எவ்வளோ ஒரு பயபக்தியோடு நீட்டா கிளம்பி குளிச்சு ஆயத்தமாகி வருவார்களோ அப்படி போலவே என் தேவன் இந்த குடும்பங்களை வாஞ்சையோடு தாகத்தோடு ஆயத்தத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்றைக்கு விசேஷித்த அபிஷேகம் நிரப்பட்டு ஒன்று ஜெபிக்கிறப்பா. அவளை பிடித்து வைத்திருக்கிற எல்லா இருளும் இந்த நாளிலே மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஓ ஹalleluya. தேவ கரம் வெளிப்படட்டும். நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னவர் இன்றைக்கு அதை செய்வீராக என்று ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த நாளிலும் நம்மை ஜீவனோடு பாதுகாத்த தேவனுடைய கரத்தை நன்றி சொல்லி உயர்த்த போகிறோம். அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் சொல் தவறாத தெய்வம், அவர் சொன்னதை செய்கிறவர். ஹalleluya. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளிலே ஆன்லைன் வழியாக உங்களை பார்க்க செய்த தேவனை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். பலனோடு கிருபைகளோடு வல்லமையோடு உங்களை சந்திக்க வைத்த தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. எத்தனை பேர் என்னோடு சேர்த்து சொல்றீங்க? ஆமா, எங்களையும் பலத்தோடு ஆரோக்கியத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சகல ஆசீர்வாதத்தோடு இங்கே அமர வைத்து குடும்பத்தோடு எங்களை அமர வைத்திருக்கிறார் என்று நீங்களும் என்னோடு சொல்லுவீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஹalleluya. வேதவசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும். ஹalleluya. உங்களுடைய உபத்திரவத்தை, உங்களுடைய வேதனைகளை நம்முடைய தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். அவருக்கு தேவை உங்களிடத்திலிருந்து விசுவாசம் மாத்திரமே. அவரால் ஆகும், அவரால் முடியும், அவரால் செய்யக்கூடும் என்கிற விசுவாசம் உள்ள வார்த்தைகள் உங்கள் வீட்டிலே உலாவ வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். ஹalleluya. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. எந்த மனுஷனையும் சொல்லுங்க, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம் தள்ளுகிறது இல்லை. இன்று காலையிலே ஏசாயாவிலே நான் ஒரு வசனத்தை வாசித்தேன். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். யாரை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்றார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் நானும் என்றென்றைக்கும் கலங்காமலும் பயப்படாமலும் வெட்கப்படாமலும் இருப்போம். ஹalleluya. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya. எனவே கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி தேவநாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதல் பாடலாக ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்னோட எத்தனை பேர் சந்தோஷமா உயர்த்த போறீங்க? ஹalleluya. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறவர். ஹalleluya. ஆமென். ஹalleluya.
ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடுவோயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பாய், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ காரங்களை தட்டியே துதித்துக் கொண்டீரு, நீயோ காரங்களை தட்டியே துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அறுப்பா, சாபங்களை முறிப்பா, வேதனையை மாற்றுவா, புது பலன் தருவா. கட்டுகளை அறுப்பா, சாபங்களை முறிப்பா, வேதனைகள் மாற்றுவா, புது பலன் தருவா. நீயோ காரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ காரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் சொல்லுங்க இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ காரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ காரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ காரங்களை உயர்த்தி. ஆமா, நம்முடைய வேலை என்ன தெரியுமா? கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, கரங்களை மேன்மைப்படுத்தி நல்லா அவரை மகிமைப்படுத்துறது மாத்திரம் தான் நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. நாம நம்முடைய வேலை துதிக்கிறது மாத்திரம் தான், மீதி எல்லாம் தேவனுடையது. ஹல்லேலூயா. அவர் உங்களை அழைத்து வந்ததுக்கான நோக்கம் உங்கள் வேதனைகளை சுமக்க அல்ல, உங்கள் பாடுகளை சுமக்க அல்ல, உங்களுடைய வியாதிகளை சுமக்க அல்ல. உங்களுடைய என்னுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நீங்களும் நானும் செய்ய வேண்டியது துதிப்பது மாத்திரமே. ஹல்லேலூயா. துதிக்க துதிக்க துயரம் மறையும், துதிக்க துதிக்க வியாதிகள் மறையும், துதிக்க துதிக்க இருள் மறையும். துதிப்பதினாலே மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து அவரை துதித்துக் கொண்டு இருக்கிறீங்க? ஓயாம அவரை பாடி. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டிய துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டிய துதித்துக் கொண்டிரு. ஓயா
துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சொல்லு, ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம். உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு இந்த பாடல். ஹல்லேலூயா. உங்களுடைய வேதனைகளுக்கான தீர்வு அவரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. யாருடைய வாய்களிலே துதியின் சத்தம் அதிகரிக்கிறதோ, யாருடைய வாயிலே மகிமையான கர்த்தரை உயர்த்துகிற துதி உயர்த்தப்படுகிறதோ, அந்த துதி அவர்கள் வீட்டில் உள்ள இருளை, வியாதியை, பலவீனங்களை, சத்ருவின் கிரியைகளை, மாந்திரீகங்களை, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை என்கிற தேவனுடைய வார்த்தை நிறைவேறும். தேவனுடைய ஜனமே, என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, என்னை வேறு பிரித்தவர் அவர், என்னை வேறு பிரித்தவர் அவர், என்னை வேறு பிரித்து என்னை அபிஷேகித்திருக்கிறவர் அவர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்று ஓசன்னா ஓசன்னா. சொல்லுவீங்களா? பாடு, ஓசன்னா ஓசன்னா, என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அறுப்பா, சாபங்களை முறிப்பா, வேதனையை மாற்றுவா, புது பலம் தருவா. கட்டுகளை அறுப்பா, சாபங்களை முறிப்பா, வேதனையை மாற்றுவா, புது பலம் தருவா. நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்து. ஆமா, நீயோ கரங்களை அசைத்து. ஆமா, ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா. ஆமா, பாடு, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு, ஓசன்னா ஓசன்னா. ஆமா, உங்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார் அவர், தாவீதின் குமாரன். இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களிலே வந்து கொண்டிருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுங்கள் தேவனுடைய ஜனமே, அவருடைய நாமத்தை அண்டிக் கொள்ளுங்கள் தேவனுடைய ஜனமே. இந்த நாட்களிலே நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பலன் இந்த தாவீதின் குமாரன் மாத்திரமே. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. இன்னும் அவர் கொஞ்ச நாள் தான், அவர் வெளிப்பட போகிற நாள் வந்துவிட்டது. அவர் நம்மை அழைத்து செல்ல போகிற நாள் நெருங்கி இருக்கிறது. உங்கள் வாய்கள் என்று சொல்லுவீங்களா? பாடு, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா. ஆமா, பாடு, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டிய துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டிய துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை நல்லா இருந்த இடங்களில குடும்பமாக எல்லாரும் அமர்ந்திருப்பீர்களானா, நல்ல கரங்களை தட்டி, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டிய துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி. என்று ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்று ஓசன்னா ஓசன்னா. ஆமா, பாடு, ஓசன்னா ஓசன்னா. ஆமா, என்று ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஹல்லேலூயா. ஓ, பாடு, ஓசன்னா. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. நம்மை அழைத்து செல்ல வரப்போகிறவருக்கு ஓசன்னா. நம்மை மறுரூபமாக்க போகிற தேவனுக்கு ஓசன்னா. ஒரு நொடி பொழுதிலே நாம் மறுரூபமாக போகிற எத்தனை பேர் அந்த ஆசைக்காக, அந்த நொடிக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. என்னை சுவருவார் மேகங்கள் நடுவே,
தன்னோடு சேர்த்து கொள்வார். என்ன எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? அவர் வருகிற நாளை நான் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற. பழைய ஏற்பாட்டிலே அன்னாள் வெறும் 7 வருடம் கணவரோடு வாழ்ந்த ஒரு சகோதரி, 86 வயதுள்ளவளாக அவள் தேவாலயத்திலே இரவும் பகலும் ஆவி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறாள். அவளோட வாஞ்சை என்ன தெரியுமா? அவர் தேவனுடைய குமாரனை கண்ணில பார்க்கிறோம். அவளோட வாஞ்சையெல்லாம் நான் குமாரனை பார்க்கணும், மெஸ்ஸியாவை பார்க்கணும், ரட்சகரை பார்க்கணும்னு சொல்லி அவளோட வாஞ்சை நிறைவேறினது போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசையா எதிர்நோக்கி கொண்டிருக்கிற ரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆசையா காத்து கொண்டிருக்கிறீங்க? கடமைக்காக அல்ல, ஏதோ என்று அல்ல, ஆசையாய் காத்து கொண்டிருக்கிற. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னோட சேர்ந்து? பாடு ஓசேனா 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 என்றும் ஓசேனா ஓசேனா ஓசேனா. ஹல்லேலூயா. பாடு ஓசேனா 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 என்றும் ஓசேனா ஓசேனா ஓசேனா. நல்ல கரங்களை தட்டி தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனுக்கு ஓசேனா. ஆமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, உங்களையும் என்னையும் நடத்துவதற்கு நம்மை படைத்தவர் இருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆலோசனை கொடுத்து எசேயாவிலே வாசிக்கிறோம், வழி இதுவே என்கிற சத்தம் உன் காதுகளிலே கேட்கும், உன் பிறகாலே கேட்கும். எவ்வளவு நல்ல தெய்வம், நம்ம மேல கரிசனை உள்ள கர்த்தர். நாம் தவறான பாதையிலே போய்விடாதபடிக்கு, தவறானவைகளை தேர்ந்தெடுத்து விடாதபடிக்கு ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், underline the word, will not perish, கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. உங்கள் சரீரம் கெட்டு போவது இல்லை, உங்களுடைய குடும்பம் கெட்டு போவது இல்லை, உங்களுடைய பிள்ளைகள் கெட்டு போவது இல்லை, உங்களுடைய தொழில் கெட்டு போவது இல்லை. ஏனா நீ விசுவாசிக்கிறவர் பெரியவர், நீ நம்புகிறவர் பெரியவர். ஓ, ஒரே பேரான குமாரனை நீ விசுவாசிப்பதினாலே நீங்கள் கெட்டு போவது இல்லை தேவனுடைய ஜனமே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்தி என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க நான் பயப்பட மாட்டேன், கவலை இல்லை. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஆமென்னு சொல்ல முடியும்? எத்தனை பேரை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார்? நீங்க கமெண்ட்ல சொல்லலாம், என்னை தேவன் நடத்துகிறார், என்னை தேவன் நடத்துகிறார், என்னை போஷிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை தப்புவிக்கிறார். இன்றைக்கு உலகமே தப்புவிக்க யாராவது இருப்பாங்களா? தப்புவிக்க ஏதாவது கிடைக்குமா? எதை தின்னா பித்து தெளியும்னு இன்னைக்கு உலகமே அங்கலாய்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் பேதையாகிய உனக்கும் எனக்கும் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கும், கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற உனக்கும் எனக்கும் இக்கட்டு காலத்தில் அதுவே பெல, வேதனை காலங்களில் அதுவே பெல, உபத்திரவ காலங்களில் அதுவே பெல. நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற நாமோ சிலுவை. எத்தனை பேர் என்னோட ஆமென்னு சொல்றீங்க? சிலுவையை நோக்கி பார்க்கிற ஜனமே, நீ வெட்கப்படுவது இல்ல. ஓ எஸ், நல்ல கரங்களை தட்டி அப்பா பெரியவர், அப்பா பெரியவர். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பத கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே. நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை
என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் கலக்கமே இல்லை இல்லை. என்னை நடத்திடும் தேவன். நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, உங்களை என்னை நடத்துகிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அது மாத்திரம் இல்லை, என்ன தெரியுமா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். நீ சௌக்கியமாய் இருப்பது, நீ ஆரோக்கியமாய் இருப்பது, நீ நீண்ட ஆயுளோடு இருப்பதுதான் தேவனுக்கு பிரியம். ஓ, உன்னுடைய தேவன் உன்னுடைய தஞ்சம், உன்னுடைய தேவன் உனக்கு தாவரமாய் இருக்கிறார், உன்னுடைய தேவன் உனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். நீ கைவிடப்படுவதில்லை. ஓ, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே அல்ல. நான் நம்பிடும் தேவன் துருகமாய்
எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பயம் இல்லாத வாழ்க்கை, பயம் இல்லாத வாழ்க்கை. எஸ்ஐயா 53:54 வாசிக்கிறோம். நீ திகிலுக்கு தூரமாவாய், நீ பயம் இல்லாதிருப்பாய், நீ திகிலுக்கு தூரமாவாய், நீ திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. ஓ ஹalleluya! இதுக்கு மீறி ஒரு பாதுகாப்பு வேற என்னங்க வேணும்? வேற என்ன வேணும்? துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லைன்னு சொல்லிட்டாரு. துஷ்ட பூமியில நாம் வாழ்ந்தாலும் நாம நடக்கும் போது, நாம போகும் பொழுது, நாம இருக்கிற வீடு, நாம இருக்கிற இடம், அது மகிமை சூழ்ந்திருக்கிற இடம், மகிமை சூழ்ந்திருக்கிற இடம். ஓ ஹalleluya! பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. சொல்லுங்க, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லை, 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 பயமில்லை. எனக்காக ஓ எஸ் ஜி யுத்தம் செய்வார், யுத்தம் செய்வார். இப்ப வரைக்கும் நீங்களும் நானும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு யார் காரணம்னு சொல்லுங்க. இப்ப வரைக்கும் உங்க வீட்ல, என் வீட்ல களஞ்சியங்கள் நிரம்புவதற்கு யார் காரணம்னு சொல்லுங்க. இப்ப வரைக்கும் சுகமா ஒரு வீட்ல இருந்து நல்ல வாடகை கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்றதுக்கு யாரு காரணம் தெரியுமா? அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பூமியில கோடி கோடியான ஜனங்கள் இருந்தாலும் உன்னை அவர் நோக்கி பார்த்து, உன்னை அவர் ரட்சித்து, உன்னை அவர் போஷித்து, உனக்கு வெளி ஆகாரம் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ஆகாரத்தையும் அனுதினமும் உனக்கு கொடுக்கிறாரு. சொல்லுங்க, பயமில்ல, பயமில்ல, பயமில்லை. நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லை. ஹalleluya, hallelujah, hallelujah. ஓரபதலமா பயமில்லை. ஏதோ நீங்க ஜெபிக்கிறங்காட்டி நீங்க யார குறிச்சு கெட்டது சிந்திக்கிறது இல்ல. நான் என் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு இருக்கேன். நான் உண்டுன்னு கர்த்தர் உண்டுன்னு இருக்கிறோம். நாங்க யார்கிட்டயும் போய் கர்த்தரை பத்தி சொல்றதும் கிடையாது, யாருக்கிட்டயும் போய் பிரச்சனைக்கு நிக்கிறதும் கிடையாது, யாருக்கு எதுவும் பண்றது இல்ல. எங்க வீட்டோட நான் இருக்கிறோன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அது தவறு. நான் ஒவ்வொரு வாரமும் இதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். If you are blessed abundantly, if you are blessed with your wealth, if you are blessed with your health, if you are blessed with your whatever things, நீங்கள் எதிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, நீங்கள் எதிலெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, நீங்க எதிலெல்லாம் சமாதானத்தை உணர்றீங்களோ, அந்த சமாதானத்தை உணர முடியாதபடிக்கு இன்னைக்கு கோடி கோடியான ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமாதானத்தை ஒருவேளை சாப்பாடு இல்லாமல், ஆறுதல் சொல்ல வார்த்தை இல்லாமல் இன்றைக்கு அநேகர் இறந்து கொண்டிருக்கிறார்கள், மரித்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் இறக்குறாங்க, என் மேல எப்படிங்க கணக்கு வரும்னு சொல்லிட முடியாது. தேவனுடைய ஜனமே, it is our duty, it is our responsible. இது நம்முடைய கடமையா இருக்கிறது, இது நம்முடைய வேலையா இருக்கிறது, இது என் மேல் விழுந்த கடமை என்று பவுல் சொல்லுகிறார். So I encourage you, நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் பொருளாலும், உங்கள் வார்த்தைகளினாலும், உங்களோட தேவன் இடைப்படுகிற வார்த்தை வசனங்களினாலும் அநேகரை ஆறுதல் படுத்துங்கள். அநேகருடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அநேகருக்கு இந்த ரகசியம் தெரியவில்லை. அநேகர் நாம் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற விளையாட பெற்ற சந்தோஷத்தை அநேகருக்கு தெரியல, அநேகருக்கு தெரியல, அநேகர் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இருதயம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக ஜெபிக்கவும் பாரப்படவும் கர்த்தர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் சொகுசாய் வீட்டில் அமர வைத்திருக்கிறார். அதை உணர்ந்து ஒவ்வொரு நாளும் பிரயோஜனமாய் செலவிடுங்கள். ஒவ்வொரு நாளும் அநேக ஜெபத்திலே தரித்திருங்கள். ஜனங்களுக்காக, அநேகருக்காக ஜெபியுங்க. ஏன் நம்ம சபையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் இன்னைக்கு எத்தனை பேரை கூப்பிட்டு விசாரிச்சீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு? இன்னைக்கு இதை கூட நம்ம பண்ணாம இருக்கிறோம். இது ஒரு குடும்பம் என்று நாம் பாடுகிறோம்.
இயேசுவின் குடும்பம் என்று நாம் பாடுகிறோம். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு யாராவது ஒருவர் கூப்பிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லுவார்களா? யாராவது ஒருவர் கூப்பிட்டு எனக்கு உதவி செய்வார்களா? இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள், ஏன் நம்ம சபையில கூட இருக்கலாம், எத்தனையோ வெளியில இருக்கலாம், எத்தனையோ ஜனங்கள் இருக்கலாம். உங்கள் கைகளில் இருக்கிற மொபைலையும் உங்கள் கைகளில் இருக்கிற சோசியல் மீடியாக்களிலும் எத்தனையோ காரியங்களை நீங்கள் தேவனுக்காக செய்யலாம். எத்தனையோ பேரை கூப்பிட்டு விசாரிக்கலாம், எத்தனையோ பேரை கூப்பிட்டு ஆறுதல் அளிக்கலாம். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், அதை செய்யுங்களேன். ஏன்னா நான் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிற சமாதானம், இந்த இளைப்பாறுதல் அநேகருக்கு போய் சேர வேண்டியதா இருக்கிறது. பிள்ளைகளை அநேகருக்கு போய் சேர வேண்டியதா. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோ. அம்மா ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமபாரம் தாருமை அப்பா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகம். என்னோடு சேர்ந்து சொல்லுவீங்களா வாட்சியோடு? அப்பா, நான் வாழ்றது உமக்காக அப்பா, உம்மை வெளிப்படுத்ததான் நான் வாழ்றப்பா. இன்னைக்கு எத்தனையோ பேரோட மூச்சு திடீர்னு நிக்குது, திடீர்னு மறிக்கிறாங்க. நல்லா இருந்தாரு, இப்ப நல்லா இருந்தாரு, ஒரு அரை மணி நேரம் முன்பாக, ஒரு மணி நேரம் முன்பாக, நேற்று ஒருமே தெரியலையே, நல்லா தானே இருந்தாங்க. ஆனா திடீர்னு இறந்துட்டாரேன்னு சொல்ற செய்தி எவ்வளவு வேதனை அளிக்கிறது அப்பா. ஆனா நாங்க பாடுறோம், உமக்காக வாழ்றோம்னு பாடுறோம். ஆனா எந்த அளவுக்கு எங்க வாழ்க்கையில உங்க பிரதிபலிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க உங்களை பிரதிபலிக்கணும் ராஜா. எங்க மூச்சு காத்து நீங்க கொடுத்தது, எங்க மூச்சு காத்து இன்னைக்கு நல்லா இருக்குன்னு அதுக்கு நீங்க தான் காரணம். It is you, because you are within us, you are in us, Lord. Oh Jesus, ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்பு. இருந்த இடங்களில முழங்கால் படிப்போட முடிஞ்ச முழங்கால், நிக்கிறவங்க முடிஞ்ச நின்று. என் வாழ்க்கை உமக்காக பயன்படட்டும். நான் வயசாயிருச்சு, எனக்கு அது தெரியாது இது தெரியாத காரணங்களை சொல்ல விரும்பல. I don't want to tell any reason. எனக்கு வெளியே போறதுக்கு ரீசன் இல்ல, ஊர் சுத்துறதுக்கு ரீசன் இல்ல, எனக்கு சொந்தங்களோட கூப்பிட்டு அரட்டை அடிக்கிறதுக்கு ரீசன் இல்ல. ஆனா சுவிசேஷம் சொல்லவோ, ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கவோ, பாரப்படவோ எனக்கு அநேக காரணங்கள் உண்டாகுது அப்பா. என்னிலிருந்து அதை எடுத்து போடும் என்று சொல்லி வாஞ்சியோடு இந்த நாட்களிலே உன்னுடைய என்னுடைய ஜெபம் இந்த தேசத்துக்கு தேவை. உன்னுடைய என்னுடைய ஆறுதலான வார்த்தைகள் இந்த தேசத்துக்கு தேவை, என் ஜனத்துக்கு தேவை, என் வாலிபர்களுக்கு தேவை. அபிஷேகத்தால் என்னை வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்காய். உம்மை போல
எஸ் எஸ் நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போல மாற்றுமையா, உமக்காக என்னை தந்தேனையா, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசுவுக்காய். அப்படி கண்களை மூடி அப்பாவை பார்த்து அழிந்து போகிற என் ஜனங்கள், திடீர் நான் ஏன் சாகிறேன்னு கூட தெரியாமலே சாகிற ஜனங்கள், இயேசுவை அறியாமல் சாகிற ஜனங்கள், ஒரு வருடத்திலே நேற்று தினத்திலே நானும் பாஸ்டர் பேசிட்டு இருக்கும் போது மிகுந்த வேதனை. ஒரு வருடத்துல 90 லட்சம் ஜனங்கள் மரிக்கிறார்கள் இந்திய தேசத்துல. ஒரு வருடத்திற்கு இது கேட்கும் பொழுது எவ்வளோ பெரிய வேதனைப்பா. அவங்க எல்லாம் எத்தனை பேரு எதனால சாகுறாங்கன்னு தெரியாம சாகுறாங்களேப்பா. சுவிசேஷம் கேள்விப்படாமலே மரிக்கிறாங்களேப்பா. மரணம் இன்றைக்கு அதிகமாய் நடக்கிறது தேவனுடைய பிள்ளைகளை. வேதத்துல சொல்லப்பட்டது போலவே நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதற்கு மருந்து ஒன்று மருந்துதான், இயேசுவை நோக்கி பார்ப்பது. எல்லாரும் வாஞ்சியோடு என் ஜனங்கள் இயேசுவை நோக்கி பார்ப்பார்களாக, உம்மை நோக்கி பார்ப்பார்களாகப்பா. இன்றைக்கு நாங்கள் சுகித்திருப்பதற்கு காரணம் என்ன? அநேகருக்கு அநேகருக்கு ஆறுதல் அறிக்கை, அநேகருக்காய் கண்ணீர் சிந்த என்னை அழைத்தவர் அல்லவோ. இது ஊழியக்காரருடைய வேலை அல்ல, வேலை மட்டுமல்ல, இது அவரால் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குமான பாரம். இது பாரத்தோடு சொல்லுங்க, அப்பா 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 என்னை பயன்படுத்துங்க ராஜா. வேலை உண்டு, நான் உண்டு, குடும்பம் உண்டு, நீ இல்லாத போதும்ப்பா, என்னை பயன்படுத்துங்க. சபையில உன்னை கொண்டு தேவன் செய்கிற காரியம் பெரியதா இருக்குன்னு சொல்லும் பொழுது கையை தட்டி அபிஷேகத்துல நிறையறது இல்ல. ஆனா இந்த சூழ்நிலையில என்னை கொண்டு என்ன செய்றீங்கன்னு எத்தனை பேர் கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. என்ன நிரப்புங்கப்பா. சபையில சொல்லும் பொழுது நான் கையை தட்டி அபிஷேகத்துல நிறையறதுல ஒரு பிரயோஜனம் இல்லையே. இன்னைக்கு அழியிற ஜனங்களை நியூஸ்ல பார்த்து வேதனைப்பட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கிறேன்னு. எனக்குள்ள பாரம் இறங்கட்டும்பா, எனக்குள்ள அந்த கிருபைகள் இறங்கட்டும் ராஜா. இன்னைக்கு எத்தனை ஊழியர்களை நாம் இழந்திருக்கிறோம் தெரியுமா? எத்தனை ஊழியர்களை இழந்திருக்கிறோம். சின்ன சின்ன வயதுள்ள அநேக ஊழியர்களை, தேவனுடைய தாசர்களை நாம் இழந்திருக்கிறோம். இதற்காக நாம் என்ன பாரப்பட்டோம் பிள்ளைகளை? இருதயம் பாரப்படுவதாக பிரசங்கில சொல்றாங்க. உங்கள் கால்கள் எங்க இருக்கணுமாமா? சந்தோஷ வீட்டில் இருக்கிறத பாக்கிலும் துக்க வீட்டில்தான் இருக்கணும்னு சொல்லி இப்ப உலகமே துக்கத்துல இருக்க, உலகமே உபத்திரவத்துல இருக்க. கர்த்தரை நிரப்புங்கப்பா, என்ன பயன்படுத்துங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்பீங்களா? அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்தும பாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆமாவா? எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து இயேசுவுக்காய், மரித்தாலும் உமக்காக தானே உயிர் வா. உண்மையா சொல்றீங்களா? ஆமாவா? 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 ஆமா, உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன்.
நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஹல்லேலூயா. அப்ப கண்களை மூடி நன்றி சொல்லி உங்களுக்குள்ள அந்த கல்வாரி அன்பு நிரப்பப்படும். கல்வாரி அன்பினால நிரப்பப்பட்டால் ஒளிய சுவிசேஷத்தை, இவ்வளவு பெரிய பாக்கியமான அந்த வார்த்தைகளை நம்மால பிரசங்கிக்க முடியும். Thank you, Daddy. உம்மை போல மாற்றுவையா, உமக்காக என்னை தந்தேனையா, உம்மை போல மாற்றுவாமா, உமக்காக என்னை, மீண்டும் சொல்லுங்க, உம்மை போல, உம்மை போல மாற்றுவையா, உமக்காக என்னை தந்தேனையா, உம்மை போல மாற்றுவையா, உமக்காக என்னை தந்தேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நன்றிங்க அப்பா, நன்றி நன்றி. ஏனோக்க போல, நோவாவை போல உங்களோட நெருங்கி சஞ்சரிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டும் பயிற்சி கொடுத்துட்டும் இருக்கிற என் தேவனுக்கு நன்றி. எங்க கண்ணு முன்னாடி மொத்தமா நீங்க தான் தெரியுறீங்க. உலகம் அவரால் எனக்கு சிலுவையில் அறை ஒன்று இருக்கு. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். தேங்க்யூ. ஒப்பற்ற கிருபைகளுக்காக, அன்புக்காக நன்றி. அனைத்து மகிமை உமக்கு செலுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையை உமக்குத்தான் என்று ஒப்படைக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் வெளிப்பட போகிற என் இயேசுவின் வருகைக்காக எங்கள் தலையை உயர்த்தி காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். இன்றைக்குரிய தேவனுடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பதாக ஒன்று இரண்டு அறிவிப்புகளை உங்கள் முன்பதாக வைக்கிறேன். வருகிற வாரத்தில் இந்த மாதத்திற்குரிய திருவிருந்து ஹோலி கம்யூனியன் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணி முதல் நடக்கின்ற அந்த ஆராதனையில் திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். எனவே முதல் அலையில் நாம் செய்தது போலவே இந்த இரண்டாம் அலையிலும் அதற்கென்று பயபக்தியாய் அதுக்கு வேண்டிய அப்பம், திராட்சரசமெல்லாம் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை வர வாரம் ஃபுல்லாக டோட்டலாக கதவு அடைக்கப்பட்டுருச்சு, கடைகளே திறக்கப்பட வாய்ப்பே இல்லை, பிரெட் ஆகுது, கிரேப்ஸ் ஆகுது கிடைக்க வாய்ப்பு இல்லைங்கிறது
வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நமக்கு தெரிய வந்தால் திருவிருந்து இல்லை என்ற அறிவிப்பு வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் கடைகள் திறந்திருக்கும் பட்சத்தில், எல்லாம் நமக்கு பொருட்கள் கிடைக்கும் பட்சத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து நடக்கும் ஆன்லைனில். ரெண்டாவது, நான் சில போஸ்டிங்கை வாட்ஸ்அப்பில் போட்டு அதை நீங்கள் எல்லாரும் ஸ்டேட்டஸில் வையுங்கள் என்று சொன்னபோது, சபையோடு இணைந்து செயல்படுகிற உங்களுக்குத்தான் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்பதை உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். மூன்றாவது, அதே போன்ற ஒரு எச்சரிப்பு. வாட்ஸ்அப்பில் தானியலை குறித்த தியானம் பாருங்க. இன்னொரு ஃபோனில் பாருங்க, கேட்குதான்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதா. மூன்றாவது அறிவிப்பையும் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். என்னவென்றால், வாட்ஸ்அப் குரூப்பில் 2 குரூப் நமக்கு இருக்கு. அந்த குரூப்புகளில் கேர்ள்ஸ் குரூப், அதில் தானியலை குறித்த தியானங்கள் மற்றும் மற்ற போஸ்டிங்குகள் போடும்போது ஒரு 15-20 பேர் அதுக்கு கமெண்டாக ஆமேன் அல்லேலூயா என்று அதில் இணைந்து கொள்ளுகிறீர்கள். மற்ற பெண்கள் அதுவும் செய்வதில்லை. ஜென்ஸ் குரூப்பில் 1-2 பேரை தவிர அந்த கமெண்ட் என்பதே இல்லை. மிகப்பெரிய தவறு. உற்சாகப்படுத்துகிறேன், எச்சரிக்கிறேன். நீங்கள் அதில் டிக்னிட்டி பார்க்கக்கூடாது. பல பேர் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது எதுக்கோ லைக் போட்டு கமெண்ட் போட்டு சூப்பர் சூப்பருங்கிறாங்க. ஆனால் வாட்ஸ்அப்பில் போடுற தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு கமெண்ட்டும் வர்றதில்லை. மிகப்பெரிய தவறு அது. வாஞ்சியும் தவனமும் உள்ள ஆத்துமாக்கள் மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு. அவர்களை திருப்தியா அனுப்புறாரு. ஆனால் ஐஸ்வர்யவான்களை, எதில் ஐஸ்வர்யவான்கள்? இந்த வசனத்துல யாருக்கு தாகம் இல்லையோ, வாஞ்சி இல்லையோ, அவங்க தான் ஐஸ்வர்யவான்கள். அவர்களை கர்த்தர் வெறுமையாக அனுப்பிவிடுகிறார் என்று சங்கீத பகுதியில் வாசிக்கிறோம். எனவே என்ன வார்த்தை கேட்டாலும் தன்மானம், கௌரவம், ஆம்பளை கேட்குறோம், அப்புறம் பார்த்துக்கலாம், நல்லா நீங்கள் வசனத்தை தள்ளி வைக்கக்கூடாது. ஃபேஸ்புக்கில் கண்டதுகளுக்கெல்லாம் கமெண்ட் போடுற நீங்கள், கண்ட போஸ்டிங்கெல்லாம் போட்டு ஷேர் பண்ணுற நீங்கள், கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறது கொஞ்சம் கூட ஏற்புடையதல்ல. எனவே உங்களுடைய உற்சாகத்தை, வசனத்தின் மேல் உங்கள் தாகத்தை, உங்களுக்கு இருக்கிற தாகத்தை நீங்கள் கமெண்ட்டுகள் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்தும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சத்தமோ ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஊரார் எதுக்கோ பாயிண்ட்டுகள் சொல்லும் போதெல்லாம் கையை தட்டுறான், விசிலடிக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நம்முடைய உணர்வுகள் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தல என்ன தவறு இருக்கிறது? அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவனை விரும்புகிறார். பாலகர் வாயில் அவர் துதியை உண்டு பண்ணுகிறார். கோவேறு கழுதியில் ராஜாவாக இயேசு வரும்போது சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாம் கமெண்ட் போடுகிறார்கள். என்ன கமெண்ட்? ஓசன்னா, ஆமேன், ராஜா வாழ்க, நன்றின்னு வாய் வலிக்கு கத்துகிறார்கள். அதை பார்த்து வேத பாரகருக்கு பரிசேருக்கு கோபமே வருது. இப்படி சீசனில் கொஞ்சம் வாய் பேசாமல் அமைதியாக இருக்கும்படி சொல்லுங்கள் என்று டிங்கு டிங்கு டிங்குன்னு எஸ்எம்எஸ் வந்து உழுகணும். அல்லேலூயா. வாட்ஸ்அப்பில் கமெண்ட் வந்து உழுகணும் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் மையப்படுத்துகிறார், வருவாராக. ஒரு சில சாட்சிகள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சாட்சியின் நேரம் ஒரு சில சாட்சிகளை வைக்கிறேன். இது நாள் வரைக்கும் நம்முடைய சபை மக்களை உயிரோடு சுகபத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் அவர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அருமையான நம்முடைய ஜேனட் சகோதரி, வரதராஜபுரத்தில் ரவி பிரதர், ஜேனட் சகோதரி அவர்களுடைய உறவினர் ஒருவர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு ஆக்சிஜன் லெவல் 75க்கும் கீழே சென்று எந்த ஆஸ்பத்திரியிலும் ஆக்சிஜன் கொடுக்க கூட இடம் கிடைக்காத சமயத்தில் அவர்கள் கண்ணீரோடு தேவனிடத்தில் வேண்டினார்கள். உடனடியாக அற்புதம் நடந்தது. அந்த ஸ்பாட்டில் அற்புதம் நடந்து அவர்கள் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். பின்பதாக இடம் கிடைத்தது மட்டுமல்ல, சாக கிடந்தவர் இன்னைக்கு சுகமாகி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு சென்றிருக்கிறார்.
அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதே போல சுதன் மற்றும் பிரிசிலா அவர்களுக்கு தெரிந்த ஒரு நபருக்கு இது போல ஆக்சிஜன் லெவல் 62க்கு வந்திருக்கிறது. 2 சின்ன பிள்ளைகள். இதை கேள்விப்பட்டவர்கள் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்து அவர்கள் நார்மலாகும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அதே போல நம்முடைய சபையிலே வர நாட்களில் நான் அதை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அண்ணனுக்கும் ஒரு தம்பிக்கும், அண்ணனுக்கு அந்த கொரோனா வந்து அது சுகமாகி பின்பதாக தம்பி வந்து அவரும் அது பாதுகாப்போடு இருக்கிறார். அந்த குடும்பம் ஒரு சின்ன அறை தான். தாய் தகப்பனுக்கு அந்த பாதிப்பு இல்லாமல் கவனித்துக் கொண்டே இருந்தவர்களுக்கு கூட அந்த பாதிப்பு இல்லாமல் கர்த்தர் பாதுகாத்தார் என்று பல அற்புதங்களை கர்த்தர் செய்து கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னும் சில வியாதி ரீதியான அற்புதங்கள், தொழில் வருமான ரீதியான அற்புதங்கள் எல்லாம் இருக்கிறது. அவர்கள் நேரடியாக வந்து சொல்ல விரும்புகிறார்கள். வர நாட்களில் அதை சொல்லுவார்கள். சத்தமா ஆண்டவர் மகிமைப்படுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தையை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கப் போகிறேன். நன்றாய் கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து வரும்போது 10 கன்னிகைகள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்பதாகவும், அதில் 5 கன்னிகைகள் மிக ஜாக்கிரதையோடும் வாஞ்சையோடும் அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் என்ற உணர்வோடு ஆயத்தமாய் இருந்தார்கள். அப்பொழுது மணவாளன் வரும்போது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் மற்ற 5 கன்னிகைகள் அவர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருந்தது. அவர்களும் பெந்தகோஸ்தேக்காரர்கள் தான் உங்களைப் போல. ஆனால் அந்த எதிர்பார்ப்பு கம்மியாக இருந்தது. எண்ணெய் இல்லை என்று தெரிந்தும் அதை போய் வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு கம்மியாக இருந்தது. எனவே அவர்கள் கைவிடப்பட்டார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், நம் அனைவருக்கும் ஒன்று தெரியும், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று. ஆனால் அதை தெரிந்து வைப்பது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு அதுக்கு வாஞ்சையோடு அவருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு உங்கள் இருதயம் அதற்காக துடிக்கிறது, இயேசுடைய முதல் வருகை குறித்த சத்தியத்தை எந்த அளவுக்கு நீங்கள் வாஞ்சித்து கேட்டு உணர்ந்து முக்கியமாய் சபையோடு இணைந்து செயல்படுகின்ற. நான் என் சபை மக்களை ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறேன். யாரெல்லாம் என்னோடு இசைந்து செயல்படுகிறார்களோ அவர்களுக்குள் இருக்கிற ஆவியே வித்தியாசமாக இருக்கிறது. யாரெல்லாம் என்னை விட்டு தூரப்படுகிறார்களோ, நீங்கள் தூரப்பட்டு போயும் உங்களுக்கு வீடுகளில் அற்புதங்கள் நடக்கலாம், தேவைகள் சந்திக்கப்படலாம். ஆனால் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்த ஒரு தாகம் இருக்குமானால் நீங்கள் என்னோடு ஒட்டிக் கொள்வீர்கள். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எந்நேரமும் ஒரு வாஞ்ச எது மேல? கிறிஸ்துவின் மேல, பிரசங்கங்களில் வார்த்தைகள் மேல, தனிப்பட்ட தேவ உறவின் மேல, சபை மேல, சபை மக்கள் மேல. இந்த வாஞ்ச துடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா உண்மையாலுமே நீங்கள் புத்தியுள்ள கன்னிகைகள். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறதுக்கெல்லாம் புத்தி இல்லாத கன்னிகள் லிஸ்ட்ல தான் சேருவார்கள். அவர்களும் தேவன் வருவார், ஆமேன் ஆமேன், அப்பா வருவார், அப்பா வருவார் சொல்லுவார்கள். ஆனால் எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. ஹல்லேலூயா. எனவே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுக்கும் எனக்கும் வாழ்க்கையில இனி இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமாவது ஒரே நோக்கம்தான், கிறிஸ்து, கிறிஸ்துவின் சபை. அதுதான் நிரந்தரம். உலகம் எல்லாம் மாயை, உலகத்தார் கொடுக்கிற ஹோப் எல்லாம் மாயை, கர்த்தர் மட்டுமே நிரந்தரம். அல்ல, கவனம் முழுவதும் புத்தியுள்ள கன்னிகைகளா கர்த்தருக்கு நேராகவும் சபைக்கு நேராகவும் திருப்புங்க. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் உயர்ந்திருப்பார். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. இப்பொழுது வியாதியின் காலமாய் இருக்கிறதினால், கொள்ளை நோயின் காலமாய் இருக்கிறதினாலும், மற்றும் இயேசுவின் வருகையின் காலமாய் இருக்கிறபடினாலும் இந்த 2 விஷயங்களையும்
உங்களுக்கு முன்பதாக வைக்க தேவனுக்கு பிரியமாயிற்று, நான் அதை வைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி சங்கீதம் 91. சங்கீதம் 91 2 இடத்தில் நான் வேதத்தில் முழுவதும் கொள்ளை நோய் குறித்து பார்க்கும்போது கொள்ளை நோய் குறித்த சுகத்தை, கொள்ளை நோயிலிருந்து வருகிற பாதுகாப்பை 2 இடங்களில் தான் முக்கியமாக நான் பார்க்கிறேன். மற்ற இடங்களெல்லாம் அழிவுகள் தான் பார்க்கப்படுகிறது. ஒன்று, சாலமோன் தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணும்போது கொள்ளை நோய்கள் வந்து உம்மை நோக்கி கையை உயர்த்தினால் நீ சுகமாக்கணும். இன்னொரு இடம் இந்த 91 சங்கீதம் மட்டும்தான். அல்லேலூயா. அதுல 2 இடத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 91:3 என்னன்னா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அதே அதிகாரத்தில் 2வது என்னங்கன்னா 6வது வசனத்துல, இருளில் நடமாடு கொள்ளை நோய்க்கு நீ பயப்படாதிருப்பாய். இது 2 இடம் தாங்க. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, என் அன்பு கடவுளே, இப்பொழுதும் இந்த சத்தியங்களை கொண்டு, வசனங்களை கொண்டு கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக என்னை ஒப்படைக்கிறேன். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக என்னை ஒப்படைக்கிறேன். கேட்கிற ஜனங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி கர்த்தர் பேசு. தட்டி எழுப்புங்க அப்பா, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வசனம் சொல்லுது, உன்னுடைய வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். 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 தப்புவிப்பார்னா தப்புவிப்பார் தான். நல்ல கவனிங்க, வசனத்தை மதிக்கிறவங்களுக்கு தான் வசனம் பொருந்தும். அது மட்டும் இல்ல, இந்த கல்வாரி சிலுவைன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்கல்ல நமக்கு. இயேசு சிலுவையில் மரித்தார், ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், நோய்களை சுமந்தார்னு ஒரு சரக்கு, ஒரு சத்தியம், ஒரு சுவிசேஷம், ஒரு விஷயம், ஒரு உபதேசம் இது இருக்கு இல்லைங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதுக்குமான ஒரு மெடிசன், மருந்து எல்லாம். இதை யார் மேன்மையா நினைக்கிறாங்களோ அங்கிருந்து வல்லமை புறப்படுது. யாருக்கு என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இல்ல, அந்த சிலுவையிலிருந்து இன்னைக்கும் அந்த வல்லமை அதே மாதிரி புறப்பட்டுட்டு தான் இருக்கு. அல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தம் ஒவ்வொன்றுக்கும் உயிர் இருக்கு. பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு தப்புவிப்பார்னா அதுக்குள்ளேயே இறங்கி நீச்சல் அடிச்சா, அந்த வசனத்துக்குள்ளேயே இறங்கி நீச்சல் அடிக்கும். அந்த வசனம் தான் சீலோவாம் குளம், அந்த வசனம் தான் பெதஸ்தா குளம். கொள்ளை நோய் குறித்து 2 விஷயம். கொள்ளை நோய்க்கு பயப்படாதிருப்பாய். இரவில் இல்ல, இருளில். இருளில்னா இருட்டு மட்டும் இல்ல, கண்ணுக்கு மறைந்திருக்கிற கொள்ளை நோய்க்கு நீ பயப்படாதிருப்பாய். ஆமென். அப்புறம் என்ன? பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா. இத படிச்சவங்க, இதை தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கூட கொள்ளை நோய் வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அதுக்குள்ள வாழ்ந்தவங்களுக்கு, அல்லேலூயா, அந்த வசனம் எப்படி தொடங்குது பாருங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர்.
சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நிழல் ஒரு பிரசன்னம், அவருக்குள்ள இருக்கிறோங்கிறத உணர்வு, அது மனசை மறுரூபமாக்கி வச்சிருக்கு. அப்படி அந்த உணர்வு, அந்த விசுவாசம் நமக்குள்ள உருவாகும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே நிறைவேறுது. போகட்டும். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உனக்கும் எனக்கும் உரிமையாக்குறதுக்காக, ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவங்களுக்கு தான் அது பொருந்தும். ஆனா உங்களுக்கும் எனக்கும் பொருந்த பண்ணது யாருன்னா, உங்களை என்னையும் ரத்தம் சிந்தி பெற்றெடுத்த கல்வாரி நாயகர் இயேசு மூலமா இந்த சத்தியங்கள் நம்ம தலைக்கு வந்து சேருது. வாக்குத்தத்தங்கள் நமக்கு வந்து சேருது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களால கூட சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை இருக்கு. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, 100 பாஸ்டர்கள் கூட சாகலாம். அல்லேலூயா. 100 ஊழியக்காரர்கள் குடும்பங்களும் கூட ஆபத்து வரலாம். ஆனா அதுக்காக என் தேவனை சந்தேகப்பட முடியாது. சந்தேகம் வந்துச்சா மனுஷங்களை வேணா படலாம். அது நீ பாஸ்டா பிஷப்பா கூட இரு, உன்னை வேணா நான் சந்தேகப்படுவேன். ஆனா வாக்கு தத்தம் கொடுத்தவரை சந்தேகப்பட முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அல்ல, என்ன அசம்பாவிதம், என்ன கெட்ட செய்தி யாருக்கு வந்தாலும் உன்னை மனசுல அழுத்தம் திருத்தமா தெரிஞ்சுக்குங்க, கிறிஸ்து சத்தியம் உள்ளவர். ஆமென். இந்த உணர்வு அது எனக்கு சின்ன வயசுல 3ஆம் கிளாஸ்லயே அவர் மேல வந்த அபிப்பிராயம் எனக்கு வந்துருச்சு. அதுக்கு கொடுத்துட்டார் அவர் எனக்கு. உலகமே ரெண்டுபட்டு போய் உலகமே கெட்டு போனாலும் இந்த உலகத்தை தான் சந்தேகப்பட முடியுமே ஒழிய இரட்சகர் கடவுளை சந்தேகப்படவே முடியாது. அவர் பொய்யுரையாத தெய்வம். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, சில சத்திய புரிந்து கொள்ளுதலில் நடக்கின்ற தவறுகள் தான். சத்தியத்தை புரிந்து கொள்வதில் இருக்கும் தவறு. அல்லேலூயா. அப்புறம் நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பிரச்சனை இல்ல, அவிசுவாச பிரச்சனை. இவங்க இன்னைக்கு ஒரு 4 விஷயத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். நம்பர் 1, கிறிஸ்துவின் பரிகார பலியில் சுகமும் ஆரோக்கியமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அல்லேலூயா. பல பேரு இயேசுவின் சிலுவை மரணத்துல, பெந்தகோஸ்துக்காரங்களையே தான் நான் சொல்றேன், கிறிஸ்தவங்கள் அனைவரையும் சொல்றேன், பெரும்பாலும் முக்கியத்துவப்படுத்துறது எதுனா பாவ மன்னிப்பையே முக்கியத்துவம் படுத்துறாங்க. அல்லேலூயா. சிலுவையில் என்ன சம்பாதிக்கப்பட்டிருக்கு? பாவ மன்னிப்பு. அதனால இயேசு கிட்ட போகும்போது, இயேசுவை பார்க்கும் போதெல்லாம் அவங்க நினைப்பெல்லாம் ஒண்ணுதான் அதிகமா ஓடுது. என்ன தெரியுமா? பாவங்களை மன்னிச்சிருங்க, பாவத்தை மன்னிச்சீங்க, பரிசுத்தமாக்கிட்டீங்க. ஒரு மரண பயம் வந்துருச்சுன்னா, பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா எப்படின்னு பாவ சம்பந்தமாவே தான் சிந்திக்க பழகிட்டோம். ஆனா உண்மை என்னன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு சிலுவையில பாவங்களை மன்னிக்கிறதுக்காக எப்படி உயிர் கொடுத்தது உண்மையோ, பாவங்களை மன்னிக்கிறதுக்காக அவர் எப்படி ரத்த சிந்தினது உண்மையோ, அதே மாதிரி உன்னுடைய என்னுடைய வியாதியை சுகமாக்குறதுக்காக அவர் அடிக்கப்பட்டதும் உண்மை. ஒன்ன பெருசு பண்ணி ஒன்ன கம்மி பண்ணக்கூடாது. இது எல்லாமே சேர்ந்த ஒரு பேக்கேஜ் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, கிறிஸ்தவ சபை எதிர்காலத்துல இயேசு வருவார், இயேசு வருவார், பரலோகம் இருக்குதுங்கிறத நிறைய பிரசங்கம் பண்ணிருச்சு சபையில. அதனால கிறிஸ்தவங்க எல்லாம் பரலோகத்துக்கு ஆயத்தமாகிற விஷயத்தை நிறைய பாக்குறாங்க. அதனால சபைக்கு வர்ற ஜனங்களுக்கு கடவுள் என்பவர், இயேசு என்பவர் நாளைய தெய்வமாவே இருக்கிறார்.
அவங்களுக்கு எப்படி கடவுள் எப்படிப்பட்டவர்? நாளைய கடவுள், பரலோகம் தருவார், ரகசிய வருகையில் வருவார் அப்படின்னு இருக்கிறது. ஆனால் என் இயேசு நாளைய தெய்வம் அல்ல, அவர் இன்றைய தெய்வம். இன்றைக்கு எனக்கு என்ன வேணும்? இன்னைக்கு மதியான தட்டுல சாப்பாடு வேணும். அவர் இன்னைக்கு சாயந்தரம் அவர் வருகையில வரட்டும், நாளை காலையில கூட வரட்டும், ஏன் இப்பவே கூட வரட்டும். ஆனா இப்ப நான் பிரேயர் முடிஞ்சேன்னா என் குழந்தைக்கு ஊட்டுறதுக்கு ஆவின் பால் வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் நைட்டு தூங்க போகும்போது எனக்கு நல்ல தூக்கம் வேணும். அல்லேலூயா. என் தேவன் நாளைய தேவன் அல்ல, இன்றைய தேவன். அதனால உனக்கு நாளைக்கு பரலோகம் கொடுக்கிறவர் மட்டும் இல்ல, இன்றைக்கு உனக்கு சுகத்தை கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது எவ்வளவு நிச்சயமோ, உன் பாவங்கள் உன் சாபங்கள் மாறுவதற்காக இயேசு சிலுவையில விலை கொடுத்தது, அதை சம்பாதிச்சது, அதுக்காக பாடுபட்டது எவ்வளவு உண்மையோ, அதே போல உன் வியாதியை சுகமாக்கும்படி அவர் அடிக்கப்பட்டது உண்மை. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். வியாதி வந்துருச்சுனாலே உடனே பரலோகத்துக்கு ஆயத்தமாயிர வேண்டாம். நீ பரலோகத்துக்கு போறது நிச்சயம், பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு. இப்ப நீ பாவத்துக்கு பிசாசுக்கு எதிர்த்து போராடுற மாதிரி இந்த வியாதிக்கு எதிராக போராடணும்னு அவர் விரும்புகிறாரு. எப்படி பாவம் உனக்கு வேண்டாமோ, நரகம் உனக்கு வேண்டாமோ, பிசாசு உனக்கு வேண்டாமோ, அதே மாதிரி உன் உடம்புக்கு வியாதியும் வேண்டான்னு சொல்லு. ஆவிக்குரிய போராட்டத்தை அறிவி, அவனுக்கு எதிர்த்து நில், அப்பொழுது அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஆனா பல கிறிஸ்தவர்கள் தேவன் அதை கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள். பின்னாடி எழுதி வச்சிருக்கேன், அந்த லைன் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். ஹல்லேலூயா. தேவன் நாளைய தேவன் மட்டுமல்ல, அவர் இன்றைய தேவன். இயேசு நாளைக்கு நித்திய ஜீவன் தருவார் என்பது மிகப்பெரிய சந்தோஷம் என்றாலும், இன்று எனக்கு இருக்கிற ஆரோக்கியத்துக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, இன்றைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற உணவுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, இன்றைக்கு நான் நல்ல நிம்மதியா தூங்குறேன் பாருங்க, அதிலேயே என் தேவனை குறித்து நான் புலகாங்கிதம் அடைந்து அவரை மகிமைப்படுத்த முடியும். இயேசு குருடர்களையும் ஊனர்களையும் சப்பானிகளையும் பார்க்கும்போது, ஒரு நாள் என் ராஜ்யத்தை நான் வரும்போது உன் கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லாமல், இப்ப நீ வாழும் போதே உனக்கு கண்ணு வேணும்னு சொல்லி அவன் கண்களை திறக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? என் தேவன் நாளைய தேவன் அல்ல, இன்றைய தேவன். ஒரு நாள் நான் நன்றாக இருப்பேன் என்றக்காக அவர் வரவில்லை, இன்றே நீ நன்றாக இருப்பாய் என்பதற்காக அவர் வந்திருக்கிறார். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? கல்வாரி சிலுவையில பாவ மன்னிப்பு மட்டும் அவர் சம்பாதிக்கல, அவர் சரீர சுகத்தையும் சம்பாதிச்சிருக்கிறாருங்கிறத நீங்க நல்லா உணரணும், புரியணும். சம்பாதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு இயேசு எவ்வளவு சிலுவையில பாடுபட்டாரோ, அதே மாதிரி உன்னை சுகப்படுத்துறதுக்கு அவர் பாடுபட்டு இருக்கிறாரு. அவர் சிலுவையில பட்ட ஒவ்வொரு ரகரகமான பாடுகளும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. ஆதியாகமத்தில் ஆதாம ஏவாளு பாவம் செஞ்சப்போ பூமியானது முள்ளையும் குறுக்கையும் அது பிறப்பிக்கும், அது சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாரு. எப்ப பூமி சபிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்களோ அப்பவே பூமியிலிருந்து முள் செடிகள் உருவானது, குறுக்குகள் உருவானது. அந்த முள் இயேசுவின் தலையில் சூட்டப்பட்டதினால் சாபம் முறிக்கப்பட்டது. நீ இந்த பாவம் செய்கிற நாளில் சாகவே சாவா என்று சொல்லப்பட்ட சாவை குறித்ததான அந்த காரியம் இயேசு மரித்ததினால் நீங்கினது. இரத்தத்தினால் பாவம் நீங்கினது. அதுபோல அவர் அடிபட்டதினால், முதுகில் ஒரு நிலத்தை உழுவது போல இரும்பு கொக்குகளினால் அடித்து இழுப்பதன் மூலமாய் சதைகள் எல்லாம் பீந்து கொண்டு வெளியே வந்தது.
கைகளில் கால்களில் ஆணிகள் கடவப்பட்டது. இந்த அடிகளினால் அவர் சம்பாதித்த ஒன்று இருக்கிறது, அது ஆரோக்கியம், சுகம். அவர் அடி வாங்காமலேயே மரித்திருக்க முடியும். ஆனால் அடி வாங்க வேண்டும், ஏனென்றால் அவருடைய அடிகளில் உனக்கான சுகம் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால், காயங்களால் நீ சுகம் ஆனாய். ஹல்லேலூயா. தேவன் ஒரு முழு பேக்கேஜ் உன் கையில கொடுக்கிறார். நீ பாவம் மன்னிப்பு மட்டும் போதும் போதும் உட்கார்ந்து அவரை விரும்பல. உனக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு திட்டம் போட்டு நான் தரித்திரராக முடியும், அவன் ஐஸ்வர்யவான் ஆக முடியும், நான் தரித்திரர் ஆகணும், அவன் புகழ்ச்சி அடைய முடியும், நான் நிந்தை அனுபவிக்கணும், அவன் தேவனால் கைப்பிடிக்கப்பட முடியாது, நான் தேவனால் கைவிடப்படணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சு ஒரு முழு பூர்ண சுவிசேஷத்தை உன் கையில கொடுத்தா நீ என்ன சொல்ற? எனக்கு பாவ மன்னிப்பு போதும், சுகம் இல்லாட்டி பரவாயில்ல, நன்றிங்க ஆண்டவரே, நான் செத்து பரலோகம் போதும் எனக்குன்னு சொன்னா அவர் சந்தோஷப்பட மாட்டார். அவர் கேட்பார், அப்ப நான் எதுக்கு உனக்காக அடிபடணும்? எதுக்காக உனக்காக அடிபடணும்? உனக்கு பாவம் மன்னிப்பு போதும், பரிசுத்தம் போதும், பரலோகம் போதும்னா அப்புறம் சுகத்துக்காக நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? நான் பேசாம அடி வாங்காம இருந்திருக்கலாமே. உன்னை சுகமாக்குறதுக்கு தான் அடி வாங்கி இருக்கிறேன், அதையும் நீ எடுத்து அனுபவிக்கணும்னு நான் விரும்புறேங்கிறார் ஆண்டவர். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? இந்த பெந்தகோஸ்தே மக்கள் கிறிஸ்தவங்க என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே தன்னை தாழ்த்தி தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டவரே என்ன நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, நீ என்ன வியாதி வந்தாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றாங்க இல்லையா? அதுதான் ஆவிக்குரிய பெருமை. தாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் சுகத்தை தர்றேங்கிறார்ல. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். ஏசாயா 53 சொல்லுது இல்லையா? மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எதங்க சுமந்தாரு? நோய்களை. எதை சுமந்தாரு? நோய்களை சுமந்தார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பார்த்தோம்? கிறிஸ்துவின் பரிகார பலியில், தியாக பலி, சிலுவை பலியில் சுகமும் ஆரோக்கியமும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் முக்கியமாகவே இருக்கிறது. இரண்டாவது, வியாதிகள் ஒரு நாளும் தேவனால் வருவதில்லை என்கிற வெளிச்சம் வேண்டும். 10 வருஷம், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எனக்கே அது கன்ஃபார்மா தெரியாது. ஏன்னா நானும் பெந்தகோஸ்து பிரசங்கம் தான் பண்ணிட்டு இருந்தேன். தேவனை அனுமதித்தால் பெற்றுக்கொள்வோம். அனுமதிப்பது வேற, கொடுப்பது வேற. கர்த்தர் தான் நன்மைக்கு கொடுக்கிறாரு, கர்த்தர் தான் சிச்சிக்க கொடுக்கிறாரு, கர்த்தர் தான் வியாதியை கொண்டு வந்து தலையில வைக்கிறாரு. இந்த வியாதி மூலமா ஏதோ சொல்ல வர்றாரு, இந்த வியாதி மூலமா நம்மளை நொறுக்கிறாரு, இந்த வியாதி மூலமா அப்படி இருதயத்தை உடைக்கிறாரு, இந்த வியாதி மூலமா அந்த பரிசுத்தத்தை கொடுக்கிறாரு. இப்படிதாங்க பல இடங்கள்ல பிரசங்கம் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி வியாதி போகும்? தேவன் தான் கொடுக்கிறாருன்னா அந்த வியாதியை நம்மளால எப்படி எதிர்க்க முடியும்? அந்த அளவுக்கு வீறிட்டு வருகின்ற விசுவாசம் வராது இல்லைங்களா? அதனால தாங்க பல ஊழியர்களே மரிக்கிறாங்க. அது தேவன் கொடுக்கிறது இல்ல, அது பிசாசு தான் கொடுக்கிறாங்கிற தெளிவு கிடைச்சிருச்சுன்னா, நாயை கண்டோன்னா கல்ல தூக்குவோம் பாருங்க, பாம்பை கண்டோன்னா தெரிச்சு ஓடுவோம் பாருங்க. அந்த மாதிரி வியாதியை எதிர்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் நமக்கு வந்துவிடும். ஒரு நாளும் வியாதியை தேவன் கொடுப்பது இல்லை. அது எந்த ரக வேதனையா வியாதியா இருந்தாலும் சரி, வியாதியை கொடுத்து அவர் உன்னை திருத்துகிற மெத்தட் அவர் ஃபாலோ பண்றது இல்ல. அவர் எப்படி தெரியுமா உங்களை சிச்சிக்கிறாரு? தகப்பன் சிச்சிக்கிற மாதிரி போதக சிச்சை, வசனங்களை கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை சீர்திருத்துறாரு, கடிந்து கொள்றாரு. அதை கொண்டு உன்னை சிச்சிக்கிறாரே ஒழிய வியாதி மரணத்துக்கு அவர் காரணர் அல்ல. நல்ல விசுவாசிங்க என்னோட ஒரு ஆமென் சொல்லிருங்க. சில பெந்தகோஸ்தே கிறிஸ்தவங்க வீடுகள்ல மரணம் நடந்துருச்சுன்னா கர்த்தர் எடுத்துக்கிட்டாருங்கிறாங்க.
கர்த்தர் எடுத்துக்கொண்டார். கர்த்தர் அந்த வியாதியை கொடுத்தார். கர்த்தருக்கு அப்பா வேண்டும் போல இருந்தது, அதனால அப்பாவை எடுத்துக்கொண்டார். உங்க அம்மாவை தேவனுக்கு வேணும் போல இருந்துச்சு, அதனால அம்மாவை எடுத்துக்கொண்டார். இதெல்லாம் இந்த பெந்தகோஸ்தால கிறிஸ்தவ மதவாதிகள் சொல்லுகிற வார்த்தை. தேவன் ஒரு நாளும் அப்படிப்பட்டவர் அல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி பல கிறிஸ்தவங்க, இந்த ஹிட்லர் மாதிரி, இந்த அமெரிக்கால பல பேர் இருக்கிறாங்க, சைனால இந்தியாவில் பல பேர் இருக்கிறாங்க. என்னன்னா, கடவுளை வியாதி கொடுக்கிற கடவுளாகவும் சாகடிக்கிற கடவுளாகவுமே கிறிஸ்தவங்களுக்கே போதிச்சு கடவுள் மேலே ஒரு வெறுப்பை கொண்டு வந்து கொடுத்து நாத்திகரா மாத்தி விட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, பிரசங்கம் பண்றாங்கிற பேர்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் நாமும் நம்முடைய தேவன் நல்ல தெய்வமாக இருக்கிறார். இப்படி தேவன் மேலேயே வியாதிக்கும் மரணத்துக்கு பழி போடுறத பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. இவர்களெல்லாம் தேவனை அறியாதவர்கள். தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு ஆகாரத்தை சவதரித்து கொடுக்கிறவர். 2 காசுக்கு விற்கப்படுகிற அடைக்கலான் குருவியை குறித்து பரிதவிக்கிறவர். பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கு, போர் அடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக மாட்டுக்காக கூட கவலைப்படுகிற கர்த்தர் அவர் இருக்கிறார். ஒரு பறவையும் குஞ்சுகளையும் மரத்துல எங்கேயாவது இருக்க பார்த்துட்ட, அது உனக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு அந்த தாய் பறவையை பறக்க விட்டுட்டு அப்புறம் குஞ்சை எடுங்கிறாரு. ஏன்னா அந்த தாய் பறவை பார்க்க குஞ்சுகள் எடுத்துறாதாங்கிறாரு. அதே மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டியை சமைக்கும் போது அவருடைய தாயின் பால்ல சமைக்காதாங்கிறார். நியாயப்பிரமாணத்திலங்க தான் உண்டாக்கின மிருகங்களுக்காக கூட பரிதவிக்கிற கர்த்தர் அவர். ஆனா மனுஷன் மேல வியாதியை வைக்கிறவராகவும் மனுஷங்களை ஆக்சிடென்ட்ல கொல்றவராகவும் எல்லாம் தேவ சித்தப்படிதான் நடக்குது. ஆக்சிடென்ட் ஆகி யாரா செத்துட்டாங்க, ஊழியக்காரங்க கிறிஸ்தவங்க செத்துட்டாங்க, இதெல்லாம் தேவ சித்தப்படிதான். கிடையவே கிடையாதுங்க. தேவன் மிக மிக யாருடைய சாவிலும் அவர் இன்பம் கொள்வது இல்லை. எசேக்கியேல் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யாருடைய மரணத்திலும் அவர் பிரியம் கொள்வது இல்லை, அவருக்கு மரணமே பிடிக்காது. ஹல்லேலூயா. எனவே இந்த தெளிவு நமக்கு வந்துடணும். ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி பிசாசு தான் இருக்கிறான். உன் உடம்புல வர்ற ஒவ்வொரு வலிக்கு பின்னாடி பிசாசு தான் இருக்கிறான். உனக்கு வருகிற ஒவ்வொரு பலவீனத்துக்கு பின்னாடி பிசாசு தான் இருக்கிறான். என் தேவன் பலவீனத்தின் ஆண்டவர் அல்ல, பலத்தின் ஆண்டவர். இந்த தெளிவு வந்துருச்சுன்னா நீ பிசாசை எதிர்க்க தொடங்குவாய். புரிஞ்சுங்களா? அப்புறம் வியாதி வந்ததுக்கு அப்புறம் அது 3 விதத்துல வரும், உங்களுக்கு தெரியும். இயற்கை, அப்புறம் பிசாசு, அப்புறம் நாமளா உருவாக்கிறது. இயற்கைன்னு சொல்றது எவனோ எடுத்த முடிவில் நான் பாதிக்கப்படுறது. சைனாக்காரன் உகான்ல கண்டுபிடித்த கிருமிக்கு இங்க ஏன் ரோட்ல கிருமி வருது, அதுக்கும் தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. இது இயற்கை. அதே மாதிரி சில்லு தண்ணியில ஒரு 6 மணி நேரம் போய் உட்கார்ந்து உள்ளுக்குள்ளேயே தண்ணி உடம்புல 6 மணி நேரம் 8 மணி நேரம் அப்படியே சில்லு தண்ணிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா மூக்கு ஒழுகும், சளிப்படும். இது இயற்கை, மாம்சத்துடைய நிலைமை. இதுக்கு தேவனுக்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்படிப்பட்ட வியாதி வந்தால் நாம ஒரு நாளும் தேவனுக்கு சித்தமானால் சுகமாகும் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் விபச்சாரம் பண்ண வெளியே போகிறேன், உமக்கு சித்தமானால் அதை தடை பண்ணி போடும். நீர் என்னை தடுக்கவில்லை என்றால் அது உமக்கு சித்தம் என்று நாம் சொல்லுவோமா? ஞானமாய் அது தேவனுக்கு பிரியம் இல்லாது புரிந்திருக்கிறோம் அல்லவா? அதே போலதான் எந்த வியாதியும் சுகமாவது தேவனுக்கு சித்தம்தான். தேவனுக்கு சித்தமானால் என்று கேட்க கூடாது. அதே மாதிரி தேவன் விரும்பினாப்பா, நீங்க விரும்பினா என்ன சுகமாக்குங்கப்பா சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்ல சொல்ல பிசாசு உள்ள இறங்கிடுவான். தேவனுடைய விருப்பமே நம்ம நல்லாம இருக்கிறது தான். யோவான்ல வாசிக்கிறோம்ல, 1 யோவான்ல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன்.
ஹல்லேலூயா. அதனால உனக்கு வியாதிக்கு வந்ததுக்கும் தேவ சித்தத்துக்கு சம்பந்தமே இல்லை. நீ நல்லா இருக்கத்தான் அவர் விரும்புறாருங்கிறத அடியாளத்துல விசுவாசி. உனக்கு சாகிற வரைக்கும் வியாதி வராது. ஆமேன். வியாதி சாவே உனக்கு கிடையாது. ஆமேன். வியாதி எப்பொழுது வந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் மறைந்து தான் போகும். ஆமேன். உனக்கு கடந்த காலத்தில் வந்த வியாதிக்கோ இருக்கிற வியாதி எதுக்குமே தேவனுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆமேன். அதனால விரட்டணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தேவன் தான் அனுமதிச்சாருன்னு சொன்னா நீ ட்ரீட்மெண்ட்டே பார்க்க கூடாது. மருத்துவமே தேவன் தான் கொடுத்தாருன்னு சொன்னா மருத்துவம் பார்க்கணும். வியாதியில இருக்கலாம்ல. வியாதியை யாருமே விரும்ப மாட்டாங்க. வியாதியை அவர் சுகமாக்குகிறவர். ஒரு ஆமென் சொல்வீங்களா? இயேசுடைய ஊழியத்துல வியாதியை சுகமாக்கிட்டே இருந்தாரே ஒழிய ஒருத்தருக்கு கூட இயேசு வியாதியை கொடுக்கல. கவனிச்சிருக்கீங்களா? சுவிசேஷ புத்தகங்கள்ல வேத பாருங்க, பரிசையெல்லாம் சந்தேகப்படுறான், கேள்வி கேட்கிறான், பல பேர் கோபம் மூட்டுறான். யாருக்காவது வியாதி வரும், உனக்கு வியாதி வந்து சாவாயின்னு சொல்லி இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? அவர் வாயில ஜீவன் தான் இருக்குதுங்க. அவர் வியாதி கொடுக்கிறவர் அல்ல, வியாதிகளை சுகமாக்குகிறவர். என் சபை மக்கள் அப்பப்போ போன்ல காரியங்களை கான்டாக்ட் பண்ணும்போது நான் சந்தோஷப்படுறேன். நான் அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்க முடியும், எனக்கு அவங்க உற்சாகம் கொடுக்குறாங்க. சத்தியம் நல்ல கிரியை செஞ்சுட்டு இருக்குது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சபை மக்கள் இந்த விஷயத்துல உறுதியாக இருக்கிறார்கள். என் தேவன் நல்லவர். சபை மக்கள் இன்னும் பல வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறவர்களா அவர்கள் எழும்புவார்கள். இந்த சொல்ற இந்த சத்தியங்கள் எல்லாம் கடந்த வருடங்கள்ல போதித்த சத்தியங்கள் எல்லாம் அவருடைய மனநிலையை மாற்றி இருக்கிறது. ஒரு உறுதி பீரிட்டு வருகிறது. ஹல்லேலூயா. இயேசு தம்முடைய ஊழியத்துல எந்த யாருக்குமே வியாதியை கொண்டு வரல, மாறாக வியாதியை சுகமாக்கினார். ஆமேன். அடுத்ததாக மூன்றாவது விஷயத்தை வைக்கிறேன். ரட்சிப்பு என்கிற வார்த்தையினுடைய கிரேக்க பதம் சோஜோ. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சோஜோ 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 என்றால் ரட்சிப்பு என்ற அர்த்தம். ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான சபைகள், ஆனால் கர்த்தருடைய இப்படிப்பட்ட வெளிச்சமுள்ள சபைகள் உண்டு, பெரும்பாலான சபைகள் சோஜோவை பாவ மன்னிப்பு என்ற ரட்சிப்பை மட்டுமே சொல்லுகிறார்கள். ஆனால் வேதமோ சோஜோ என்கிற வார்த்தையை பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பை குறித்து மட்டும் சொல்லாமல் சுகம், பிசாசின் மேல் விடுதலை, மரணத்திலிருந்து எழும்புதல் என்று அனைத்திற்கும் ரட்சிப்பு என்றே சொல்லுகிறது. சில உதாரணங்களை முன்பதாக வைக்கிறேன். அப்போஸ்தலர் நிருபம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு சம்பவம். மேல் வீட்டிலே பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு இடத்துல அப்போ ஒரு பிறவி சப்பானி ஒருத்தர் உட்கார்ந்து சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறான். பிரசங்கம் பண்ண 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 இந்த சப்பானி உட்கார்ந்துட்டு இருக்கிறத அப்படியே கண்ணை பார்த்து பவுல் சொல்றான், இவனிடத்தில் ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கிறது என்று கண்டு அவனை பார்த்து சொல்றான் பவுல், நீ எழுந்து கால் ஊன்றி நில் அப்படிங்கிறான். அந்த சப்பானி எழுந்து நிற்கிறான். இது எந்த ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசங்க? அவன் கால்களை ரட்சிக்கக்கூடிய, எதை ரட்சிக்கிறது? இது அவனுடைய கால்களை ரட்சிக்கிறது. சோசோ. இன்னொரு இடத்துல பாருங்க, யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இப்ப 16:9 ரட்சிப்புன்னு சொல்றது சோசோ. யாக்கோபு எழுதின நிருபம் 5:15 விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். என்னங்க பிணியாளி? பிணியாளிங்க நோய் பிடித்தவன். நோய் பிடித்தவனை ரட்சிக்கும்னா அது எதை குறிக்குது? பாவம் மன்னிப்பியா? இல்ல, உடம்பு சுகம். விசுவாசம் உள்ள ஜெபம் யாரை ரட்சிக்கும்? உடம்பில் வியாதி உள்ள. ஏன்னா அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, ஒருவன் உங்களில் வியாதிப்பட்டிருந்தானால் அவன் சபையின் மூப்பர்களை அழைப்பானாக, அவர்கள் அவனுக்காக எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். அப்படி ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாக இருந்தால், கண்ணீர் ஜெபம், பரிந்து பேசுற ஜெபம்,
ஒப்பாரி ஜெபமா இருக்கக்கூடாது. அந்த ஜெபம் விசுவாசமுள்ள ஜெபமாக இருந்தால் அந்த ஜெபம் என்ன பண்ணுமாமா? பிணியாளியை ரட்சிக்கும். ரட்சிக்கும்னா சரீர சுகத்தை சொல்லப்படுகிறது. இப்ப ரட்சிப்புங்கிறது எதையும் குறிக்குதுங்க. ஆத்ம ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல. ரட்சிப்பு என்றால் அந்த ரட்சிப்பில் சரீர சுகமும் அடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. இன்னொரு உதாரணம் பாருங்க. மாற்கு எழுதின சுவிசேஷம் 5:23. மாற்கு எழுதின சுவிசேஷம் 5:23 ஒரு சம்பவம். என்னது? யாவீருவின் மகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதி இருக்கு. இயேசுவை கூப்பிட்டு வீட்டுக்கு வரக்குள்ள ஒரு செய்தி வந்துருச்சு. அது மாதிரி போதகரை வருத்தப்படுத்தாதீங்க, உங்களுடைய மகள் மரிச்சிட்டான்னு சொல்லி. மரிச்சிட்டான்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு தெரியுமில்ல ஒரு சைக்காலஜி. மரிச்சிட்டான்னு உடனே சுள்ளுன்னு உள்ள ஏறும் இல்ல, சட சடன்னு ஒரு கவலை, பயம், ஐயோ ஒன்னு ஏறும் இல்லையா? கப்புன்னு ஆஃப் பண்றதுக்கு ஒரு வார்த்தை போடுறாரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு, அவள் பிழைப்பாள்னு சொல்றாரு. அந்த பிழைப்பால் தாங்க சோசோ, அதான் ரட்சிப்பு. இவர் மரணத்திலிருந்து வெளியே வருவாள். சோசோங்கிறது பாவ மன்னிப்பு மட்டும் இல்ல, சரீர சுகத்தையும் குறிக்குது, செத்து போனவங்களை எழுப்புறதையும் குறிக்குது. நாமும் மரித்தோரை எழுப்புகிற சோசோ பண்ணுகிற நாட்கள் வரும். இந்த கடைசி நாட்களில் உங்களையும் என்னையும் கொண்டு ஆண்டவர் அதை செய்வார். சோசோ. இன்னொரு உதாரணத்தை பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:36. பிசாசுகள் பிடித்திருந்தவன் சுகமாக்கப்பட்டதை கண்டபோது, பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை, அந்த சொஸ்தம் இருக்கு பாருங்க, அந்த சொஸ்தத்துக்கும் கிரேக்க பைபிள்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை ஜோசோ. அப்ப கிரேக்க பைபிள்ல, இந்த பைபிள் எழுதப்பட்ட மூல பாஷையில சொஸ்தத்துக்கும் பிழைப்புக்கும் சுகமாக்குதலுக்கும் பாவ மன்னிப்புக்குன்னு அத்தனைக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வார்த்தைங்க? ஜோசோ. ஆனா தமிழ்ல தான் ரட்சிப்பு, சுகம், சொஸ்தம்னு பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிச்சுங்க. ஜோசோனா உன் பாவமும் மன்னிக்கப்படுது, ஜோசோனா உன் சரீரமும் சுகமாக்கப்படுது, ஜோசோனா உன்னுடைய பிசாசுல இருந்து உனக்கு விடுதலை வருது, ஜோசோனா நீ செத்து போன உயிர் எழுப்பப்படுற. இந்த ஜோசோவை இயேசு சிலுவையில சம்பாதித்து இருக்கிறார். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுவீங்களா? அருமையான தேவனுடைய சத்தியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், அதாவது பாவ மன்னிக்கப்பட்டவர்கள், சுகமாக்கப்பட்டவர்கள், விடுதலையாக்கப்பட்டவர்கள், எல்லாம் ஜோசோ. அது மட்டுமல்ல, பணத்தேவைகள் சந்திக்கப்பட்டவர்கள். நாம் ஐஸ்வர்யவானாகும்படி அவர் தரித்திரரானார். நாலாவது சத்தியம் பாருங்க, வியாதி சம்பந்தம். ஏன்னா இப்போ இன்னைக்கு கொள்ளை நோய்கள் பெருகி இருக்கிறதுனால யாருக்கு வேணா தலைவலி வருது, மூக்கடைப்பு வருது, சளி வருது, உடம்பு வலி வருது. இந்த சிம்டம்ஸ் வரும்போது நம்முடைய கவனம் எல்லாம் கிறிஸ்து மேல திரும்பணுங்கிறதுக்காக கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் சுகம் அடைகிறார்கள். சுகம் இலவசமாய் நமக்கு இருக்கிறது. இது பக்தி காண்பிச்சு, பரிசுத்தம் காண்பிச்சு, நாம் நல்லவனாக இருப்பதனாலெல்லாம் காமிச்சு வர்றது இல்ல. யார் சிலுவை மரண பலியை, அவருடைய கல்வாரி சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை, அது எல்லா வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலாக அதை உயர்த்தி வைக்கிறார்களோ, அதை மதிக்கிறார்களோ, மருத்துவர்களை விட, மருந்துகளை விட அவருடைய சிலுவை மரணம் தியாகத்தை மதிக்கிறார்களோ, அவர்களுக்கு அங்கே இருந்து வல்லமை புறப்படுகிறது. சிலுவை மரணத்தை தெரிந்து வைத்திருக்கிறவர்களே அல்ல, அது எவ்வளவு மேன்மையானது என்பதை மனதிலே மதிக்கிறவர்களே. நான்காவது, வேதத்தில் இன்னொரு சந்தோஷமான விஷயம், இயேசு தம்மிடத்தில் வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். இதுதான் சத்தியமான வார்த்தை. இயேசு தம்மிடத்தில் வந்த எல்லாரையும் சுகமாக்கினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 16-17 சொல்லுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:35 சொல்லுது.
மத்தேயு 12:15 சொல்லுது, என்ன சொல்லுது? எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்கினார். அவரிடத்துல வந்து சுகமாகாம போன ஒருத்தர் கூட கிடையாது. அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இது கஷ்டம், இது ரொம்ப நாள் பற்றுச்சு, இது ரொம்ப கடினமான விஷயம், இது கொஞ்சம் புறவி குருடன், இது கொஞ்சம் டைம் தள்ளிருச்சு, ஐயோ இது செத்தே போச்சு அப்படின்னு எந்த சாக்கு போக்கும் இயேசுவின் வாயிலிருந்து வரவில்லை. அவர் எல்லாரையுமே சுகம் ஆக்கினார். இன்றைக்கும் இயேசு என்ற ஒருவர் இங்கே இருந்து, இந்த கோயம்புத்தூர்ல இருந்திருந்து இப்பொழுது கோயம்புத்தூர்ல மெடிசன் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆக்டிவ் பேஷன்ஸ் இருக்காங்களா, 56,000 பேரா, அத்தனை பேருமே இயேசு கிட்ட வந்திருந்தா அத்தனை பேருமே சுகமாயிருப்பாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அவர்கிட்ட வர்ற, அவர்கிட்ட வந்துட்ட சுகம்தான். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? ஆனா இப்ப இத்தனை பேரும் யார்கிட்ட வராம இருக்காங்க? இயேசு கிட்ட வராம இருக்கிறாங்க. இயேசு இடத்துல வந்தா சுகம்தான். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அதனால நம்ம தெரிஞ்சுக்கணும், இது சித்தம் இருந்தா சுகமாக்குவாருங்க, அதை விரும்பினா சுகமாக்குவாருங்க. அவங்க வியாதியில செத்துட்டாங்க இல்லையா, அதனால அது தேவ சித்தமா இருக்கும். தேவன் அதுல ஏதோ திட்டம் வச்சிருப்பாரு. ஆமென். நேற்றைய தினத்தில் நம்முடைய ஒட்டஞ்சத்திர பாஸ்டர் பிரபு அவர்கள் கூப்பிட்டா ஒரு விஷயம் சொன்னாங்க. அந்த சகோதரிக்காக நம்ம இப்போ இதுலேயும் ஜெபம் பண்ணுவோம். அவங்க ஒருவேளை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். என்னன்னா, நம்ம ஒட்டஞ்சத்திர சபையில் வந்துட்டு இருக்கிற ஒரு சகோதரியினுடைய உறவினர்களோ நண்பர்களோ தெரியல, அவங்க சொல்றாங்க, இந்த அம்மாவை பார்த்து, அந்த அம்மா பேர் எனக்கு கரெக்டாக தெரியல, ஒரு பேர் நானே வச்சுக்கிறேன்னு உங்களுக்கு புரியறதுக்காக ரூத்துன்னு வச்சுங்களேன். அவங்கள பார்த்து சொல்றாங்க, இந்த ரூத் சிஸ்டரை இந்த மாதிரி நீங்க இன்னும் உங்க வீட்டில் வந்து நீங்க இறந்து போற மாதிரி நாங்கள் கனவு கண்டோம், நீங்க வந்து செத்து போற மாதிரி நாங்கள் கனவு கண்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த ரூத் சிஸ்டருடைய மகள், அம்மா உங்களைய வெள்ளக்கலை துணியில வச்சு உங்களை படுக்க வச்சிருக்கிறாங்கம்மா, ஏமா உள்ள கேட்டிருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்காங்களா ரூத் சிஸ்டர், அவங்க ஒரு கனவு கண்டு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ்ல இவங்க மேல உட்கார்ந்து இருக்காங்களாமா, உள்ளுக்குள்ள இவங்கள மேலேயே ஒரு பாடி படுத்திருக்காம. இந்த மாதிரி 4 பேர் இவங்க சாக போறத உறுதிப்படுத்துறாங்க. ஒருவேளை எனக்கு அப்படி சொல்லிதான் கூட எனக்கு வயிறு கலங்கி இருக்குங்க. அல்லேலூயா. ஆனா சத்தியத்தை புரிச்சுட்டோம்னா அப்புறம் நம்ம தெம்பாயிருவோம். இதை கேட்கும் போது 4 தரிசனமா 4 பேரும் சொல்லிட்டாங்களா, பயம் வந்து. ஆனா சத்தியம் என்ன சொல்ல தெரியுமா? சத்தியம் என்ன சொல்ல தெரியுமா? அவர் நமக்கு அப்பா, அவர் நமக்கு அம்மா. ஒரு அப்பாவுக்கு தெரியும், ஒரு அம்மாவுக்கு தெரியும், தன் பிள்ளைகளை பாதியில விட்டுட்டு போனா அதோட வேதனை என்னன்னு தெரியும். நான் சொன்னேன் இல்லையா, பறவை குஞ்சுகள் மேல கூட அவர் அக்கறையுடைய கர்த்தர். இந்த அம்மா அகால மரணம் அடைவதில் தேவனுக்கு விருப்பமோ சித்தமோ இருக்கவே முடியாது. இந்த சிறு பிள்ளையை விட்டுட்டு அதை கேர் பண்ணி அதை வளர்த்த வேண்டிய சமயத்துல பாதியில செத்து போறதுக்கு தேவனுக்கு சித்தமே கிடையாது. அப்படி அவர் யாருடைய சாவிலும் பிரியம் கொள்வது இல்லை. அதனால வந்த சொப்பனம் எதுவுமே தேவனிடத்திலிருந்து வந்தது கிடையாது. இதுவே ஒரு சந்தோஷம். இது பிசாசு கொண்டு வந்திருக்கலாம், இயற்கை கொண்டு வந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்குது. அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இருக்கு. கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும், அது மட்டும் இல்ல, அவர்கள் தீர்க்காயுசாக இருப்பார்கள். அந்த சகோதரிக்கு மரணம் வர முடியாது. அந்த பிசாசின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நிறைவேறவே நிறைவேறாது. என்றால் என் தேவன் ஜீவனை எடுக்க வந்தவர் அல்ல, ஜீவனை கொடுக்க வந்தவர்.
ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களா? இப்படி 1008 தாக்கங்கள் நமக்குள்ள வருது. கண்ணீர் ஆசை இருக்குதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு ராகு கேது இருக்கா? உங்களுக்கு சனி பிடிச்சிருக்கா? கைரேகையில கையில மேடு இருக்கா? உங்க சுக்கிரன் எந்த திசையில போறா? ஹல்லேலூயா. எதையும் ஒட்டச்சு மாத்தக்கூடிய வல்லம் ஆண்டவருக்கு இருக்கு. வானமும் பூமியும் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முழங்கால் படியிட வைக்கிற நாமம் இயேசுவின் நாமம். ராகு சொன்னா, கேது சொன்னா, சனீஸ்வரன் சொன்னாலும் அவனெல்லாம் அடிச்சு துரத்தக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு உண்டு. உன் கைரேகையிலையும் உன் ஜோசியத்திலையும் உன்னுடைய ஜாதகத்திலையும் சொன்ன கெட்ட காரியம் உனக்கு நடக்கவே முடியாது. ஏன்னா எல்லா வல்லமைகளிலும் மேலான வல்லமை இயேசுவினுடையது. அவரிடத்தில் வந்த எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். நீங்கள் சுகமாவதே தேவனுடைய சித்தம். நீங்கள் வியாதிகள் மரிப்பது தேவனுடைய விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த கேள்வி, அப்ப ஏன் சுகமாகிறது இல்லை ஜனங்கள்? அதை குறித்து கர்த்தர் சித்தமான வாரம் பேசுறேன். அதுக்கு ஒரே பதில் நமக்கு தெரியும். அவிசுவாசத்தினாலே தான். அவிசுவாசத்தினாலே தான். பாவ மன்னிப்புக்கும் இயேசுவுக்கு மேல வைக்கிற, பரலோகத்துக்கு வைக்கிற அந்த முழு கவனத்தையும் சுகத்தின் மேல வச்சு வாங்க தெரியாததினால்தான். வியாதி குறித்த தவறான அபிப்பிராயத்தினால்தான். வியாதியை தேவன் கொடுக்கிறார் என்ற அபிப்பிராயத்தினால்தான். அப்படி நெஞ்சை கவ்வுகிற பயத்தினால்தான் அற்புதம் நடப்பதில்லை. போகட்டும். இன்னும் மீதி என்னுடைய கையில் 10 நிமிடம் இருக்கிறது. இயேசுடைய வருகை குறித்தும் சில விஷயங்களை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இந்த 4 காரியங்களை புரிந்தவங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வியாதி உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வியாதியை தொட்டாலும் அது உன்னை சேதாரப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன்னை சுகப்படுத்தக்கூடிய கிரயத்தை, சம்பாத்தியத்தை சிலுவையில் இயேசு சம்பாதித்து வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உடம்புகளில் இருக்கிற சகல சிம்டம்ஸ்களை, சகல கிரியைகளை, பலவீனங்களை இயேசுவின் நாமத்திலே சபிக்கிறேன். அந்த உடம்புகளை விட்டு வெளியேறட்டும். இதோ இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஆத்மாவிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் சரீரத்திலே சுகம் ஆக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்திலே சுகம் இறங்குகிறது. அப்படி தழும்புகளால் குணம் ஆனீர்கள். அடுத்து இயேசுவின் வருகை. தேவ பிள்ளைகளே, தானியேல் புத்தகத்திலே 9ஆம் அதிகாரத்தில் 70 வாரங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதுல 69 வாரத்தை தனியாவும் 1 வாரத்தை தனியாவும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த 1 வாரம் தான் உங்களுக்கு தெரியும். 7 நாள் இல்லையா? 7 நாள் 7 வருஷம் மகா உபத்திரவ காலம் வரப்போகுது. அது அந்தி கிறிஸ்துவின் காலமாக இருக்கும். அந்த 70 வாரமும் தானியேலுக்கு கொடுத்த அந்த தரிசன வெளிப்பாடு யாரை குறிச்சு? யூதர்களை குறிச்சு. எருசலேமுக்காக தாவீது ஜெபிக்கிறாரு. இஸ்ரவேல் நாட்டுக்காக தானியேல் ஜெபிக்கிறாரு. எப்பொழுது நிரந்தரமான மீண்டும் ராஜ்யம் இஸ்ரவேலுக்கு கிடைக்கும்னு தானியேல் ஜெபிக்கிறாரு. அதனால தானியேல் கிட்ட ஆண்டவர் யூதர்களை பத்தியும் இஸ்ரவேல் பத்தியும் பேசுறாரு. அதனால அவன் கையில ஒரு 70 வார கணக்கு கொடுக்கிறாரு. அந்த 70 வாரத்தை 2ஆ பிரிச்சு 69 வாரமும் 1 வாரத்தை தனியா பிரிக்கிறாரு. 69 வாரம்னா உங்களுக்கு தெரியும் 483 வருஷம். இதெல்லாம் நீ ஆடியோல கேட்டிருப்பீங்க, நான் மறுபடியும் சொல்ல விரும்பல. கடைசியில் இருக்கிற அந்த 7 நாள் இருக்கு இல்லைங்களா? அந்த 7 நாளை மட்டும் தள்ளி போட்டுட்டாரு. எவ்வளவு தள்ளி போட்டாரு? 2000 வருஷம் தள்ளி போட்டாரு. ஆனா இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? இந்த தரிசனத்தை பார்த்தா தானியேலுக்கு தெரியாது. இந்த 69 வாரத்தை ஏன் தனியா சொல்றாரு? இந்த 1 வாரத்தை ஏன் தனியா சொல்றாருன்னா, அந்த கேப்ல புறஜாதிகள்ல ஒரு கூட்டத்தை தேவன் செலக்ட் பண்ண விரும்பினாரு. அதுலதான் நானும் நீங்களும் உள்ள வந்திருக்கிறோம். கிருபையின் காலங்கள் 70 வாரம் என்பது நியாயப்பிரமாண காலம்.
ஆனா 69வது வாரத்துல ஒரு கேப்பை உண்டாக்கி, ஒரு கிருபையின் காலத்தை ஒரு ஹோல்ஸ் உண்டாக்கி, அதுல ஜனங்கள் புறஜாதிகள் எல்லாம் உள்ள கொண்டு வராரு. அப்படி உள்ள வந்தவங்க தான் நம்ம. எனக்கு புறஜாதிகள் உள்ள வர்றதுக்கு 2000 வருஷம் கொடுத்தாரு. ஆனா ஜனங்க எதோ கண்டுபிடிக்கிறான், ஓடுறான், பண்றான், கல்யாணம் பண்றான், எல்லாம் பண்றான். ஆனா தேவத்தை தேடுறதுக்கு அவன் தன்னுடைய செவியை சாய்க்கல. ஆனா உன்னையும் என்னையும் தேடி அந்த 2000 வருஷ கேப் மனசுல வச்சார்ல, அந்த மனசுல கேப்ப வைக்கும் போது உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. கரெக்டா 2000 வருஷம் 2 நாள் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சரியாக கிபி 1வது நூற்றாண்டில் பிறந்தாலும், 1 அல்லது 2, 3 அப்படின்னா ஆண்டுகள்ல பிறந்தாலும், அதே மாதிரி கிபி 30, 27 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 33 அப்ப அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தாலும், அவர் சிலுவையில் அறையப்பட்ட கிபி 30வது ஆண்டு வச்சுக்கங்களேன். அப்ப இருந்து இப்ப கணக்கு போட்டா கரெக்டா 2030ல 2 நாள் முடியுது. பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் எல்லாமே கரெக்டா கணக்கின்படி தான் நடக்கும். வேதத்தில் சொல்லப்படுற ஒவ்வொரு நம்பருக்கும் அர்த்தம் இருக்கு. அப்படி 2 நாள் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, அது 2027லயோ 2030லயோ அந்த 2 நாள் முடியலாம். அது முடிஞ்ச உடனே அந்த 70வது வாரத்தினுடைய கணக்குகள் தொடங்கும். அது தொடங்கும் போது இந்த கிருபையின் காலம் கொடுக்கப்பட்ட சபை பூமியில் இருக்காது. சபை மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். இயேசு வெகு சீக்கிரமாய் வருகிறார். பாஸ்டர் கிறிஸ் ஓக்லஹாமா சொல்வது போல அவர் கணக்கு போட்டு சொல்றாரு, அடுத்த 10 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா மகா உபத்திரவ காலம் தொடங்க போகுது, அவருடைய வருகை வரப்போகுதுன்னு சொல்றாரு. ஆனா நடந்த சம்பவங்களை பார்த்தா அடுத்த 10 நிமிஷத்துல கூட அது நடக்கலாம். நீ புத்தியுள்ள கன்னிகையா இருந்து வானத்தை அண்ணாந்து பார். வானத்தை அண்ணாந்து பாக்குறது என்ன தெரியுங்களா? வெறுமனே வானத்தை பார்க்கிற அர்த்தத்தை போய் டிவில அங்க ஏஞ்சல் வருது, இங்கே மேகம் வருது அப்படி பார்க்க சொல்ல. உன்னுடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தை நோக்கி உன் ஆசையை திருப்பு. காண்கின்ற உலகம், பொருள், பொக்கசம், உலகம், சினிமா, இச்சை, சீரியல் காரியங்கள்னு இந்த மண்ணு உன்னை இழுக்க விடாத. மண்ணானவன் எப்படியோ மண்ணுக்குரியவர்களும் அப்படியே. நாம் மண்ணிலிருந்து உண்டானபடியினால் தான் மண்ணுல விளையிறதையே சாப்பிட்டு சாப்பிட்டு மறுபடியும் மண்ணுக்கே போறோம். ஆனா வானத்திலிருந்து இறங்கி வந்தவராகிய கிறிஸ்துவை எப்பொழுது நாம் சாப்பிட தொடங்கினோமோ அப்பொழுது நாம் வானத்துக்குரியவராய் மாறி இருக்கிறோம். நமக்கும் இந்த அழிந்து போகிற உலகத்துக்கு சம்பந்தம் இல்ல. நாம் வரப்போகிற உலகத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உன் சிந்தனைகளையும் இருதயத்தையும் அப்பரலோகத்தினாலும் வருகையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பு. அப்பதான் நீ புத்தியுள்ள கன்னிகை. விட வேண்டிய பாவங்களை விடு, கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து முடி, அக்கிரம காரிய சிந்தனைகளை விட்டு ஓய்ந்து, பெற வேண்டிய நண்பர்களை விட்டு ஒளி. 2 கண்ணுடையவனாய் நீ நரகத்தை போவதை பார்க்கலாம், ஒற்றை கண்ணுடையவனாய் நீ பரலோகத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலம். தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால், முத்து வியாபாரம் செய்கிற வியாபாரி தன்னுடைய எல்லாம் விட்டு விட்டு அந்த முத்தை வாங்கி கொண்டது போல இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள் எல்லாம் விட்டு போட்டு நீ ஜீவனை பெற்றுக்கொள், இயேசுவை பெற்றுக்கொள். உனக்குள்ள எப்பொழுது ஒரு அனல், ஒரு தேவ பாரம், தேவ வாஞ்ச, தேவ அன்பு நிறைஞ்சு கொண்டே இருப்பதற்கு உன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்து. உன் அனலை அவிக்க விடாதே. இயேசு சீக்கிரம் வருகிறார். நீ காலம் செல்லாது. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? 7 வருட மகா உபத்திரவ காலத்தின் தொடக்கத்தில் இயேசுவின் ரகசிய வருகை இருக்க போகிறது. இயேசுவை நீ பூமியில் சந்தித்தால் நீ உபத்திரவ காலத்தில் அகப்பட்டு நியாய தீர்ப்புக்கு ஒப்புக்கொட்டப்பட்டாய் என்ற அர்த்தம். இயேசுவை நீ மத்திய ஆகாயத்தில் சந்தித்தால் உனக்கு நியாய தீர்ப்பு இல்லை என்ற அர்த்தம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். அவன் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. உங்க மனசெல்லாம், வாழ்க்கையெல்லாம், குடும்பம் எல்லாம் கிறிஸ்துவின் அரசாட்சி வரும்படியாக புத்தியுள்ள கன்னிகளாக அவருக்கு நேராக உங்கள் இருதயத்தை அனுதினமும் திருப்புங்கள்.
புறஜாதிகளின் காலங்கள் முடிந்தால்தான் யூதர்களின் காலம் தொடங்கும். தானியேலுடைய 70வது வாரம் யூதர்களுக்கானது. அந்த சமயத்தில் நியாயப்பிரமாண காலம் நடக்கும். நியாயப்பிரமாண காலத்தில் சபைக்கு வேலை இல்லை. சபை இருப்பது கிருபையின் காலம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டுட்டான்னு சொன்னா, இந்த சிப்பு வருது, வலது கையில முத்திரை போடணும், நெத்தியில முத்திரை போடணும், இது இருந்ததை வாங்கணும், விற்கணும், உபத்திரவம், இந்த எந்த பிரச்சனைக்கும் நீ போக வேண்டிய அவசியம் இருக்காது. ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்படலாம். 1 தெசலோனிக்கேயர் 1:10 ஆண்டவர் சொல்றாரு, இனி வரும் கோபாக்கினையை நின்று நம்மை ரட்சிக்க போகிறார் ஆண்டவர் என்று. எனவே எந்த அளவுக்கு உங்க மனசெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகள், பிரசன்னம், ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை, இச்சை இல்லாத உடம்பு, இச்சை இல்லாத கண்ணு, பொருளாசை இல்லாத இருதயம், கோபம், எரிச்சல் அடங்க கர்த்தருக்கு முரட்டாட்டம், பகை, விரோதம், அவங்கிட்ட பேச மாட்டேன், இவங்கிட்ட பேச மாட்டேன், கடின இருதயம். தேவ பிள்ளைகளே, பல பேர் ஜெபிக்கும் போதோ கர்த்தரை தேடும் போதோ பரலோகம் அடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் போய் ஜெபத்துல போய் அந்த பரலோகத்தை உடைச்சு அப்படியே கத்தி ஜெபம் பண்ணி ஏசப்பாவுடைய காதை திருப்பி, ஏசு கேட்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறார், அவரை உடைச்சு திருப்பி இப்படி எல்லாம் பண்றாங்க. ஜெப முகாம் நடத்துறாங்கிற பேர்ல. அப்படி இல்ல, அவரெல்லாம் பாவம் நம்மளை தேடி நிறைஞ்சுதான் வழிகிறாரு. ஆனா அந்த பரலோகம் உனக்கு திறக்கப்படாம இருக்கிற மாதிரி தெரியறதுக்கு காரணம், உனக்குள்ள இருக்கிற கடின இருதயம், உனக்குள்ள இருக்கிற உலக பற்று, எந்நேரமும் சிந்தனை உலகம், பிச்சை, அக்கிரம, காரியம், என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்குன்னு நிறைஞ்சு இருந்துட்டு நீ உடனே போய் உட்கார்ந்து 1/2 மணி நேரத்துல உனக்கு பரலோகமே திறந்துடணுமா? ஜெபத்துல போய் எப்பவும் இருதயம் உடையுதோ, உன் இருதயம் லகு ஆயிருச்சுனாலே உனக்கு பரலோகம் திறந்த மாதிரி இருக்கும். அதுக்கு காரணம் அவர் அடைச்சது இல்ல, நீ அடைச்சதுதான் காரணம். உன் அடப்பை எடு, வெள்ளம் வல்ல போல உனக்குள்ள வரும். என்னை விசுவாசிகளுடைய உள்ளத்திலிருந்து ஜீவத்தண்ணில் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். இன்னி வர வாரம் ஃபுல் லாக்டவுன் போட்டிருக்கிறாங்க. உங்களெல்லாம் பாட்டு கேட்கிற, உண்மையாலுமே நீ கிறிஸ்தவனா இருந்து, ரட்சிக்கப்பட்டவனா இருந்து, இவ்வளவு பெரிய பாவ நரகத்திலிருந்து கர்த்தருடைய காப்பாற்றினார் என்கிற உணர்வு உனக்கு இருக்குமானால், மணிக்கணக்கில் வேத வாசிச்சு, மணிக்கணக்கில் தேவனோடு செவம் பண்ணிக்கொண்டு, இனி முடிந்த உபவாசம் இருந்தவரோடு கூட ஆராதித்துக் கொண்டு இரு. உண்மையில ஒரு வல்லமை புறப்பட்டு போகும். உன்னை விசேஷமாக்குவார், செப்பரேட் பண்ணுவார். அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, நீர் எனக்கு போதித்தவைகளை, என் உள்ளத்தில் பேசிக்கொண்டே இருந்தவைகளை இதோ உம்முடைய பிள்ளைகள் காது கேட்கவும் பேசி இருக்கிறார். ஆவியானவர் செயல்பட்டீர். நன்றி. கேட்கிற ஒவ்வொருவரையும் அனல் மூட்டி எழுப்புவீராக, பிரயோஜனமாக்குவீராக. ரெக்கார்ட் பண்ணப்பட்ட செய்தியை மீண்டும் மீண்டும் இந்த வாரத்தில் 2-3 தடவையாவது ஒவ்வொருவரும் போட்டு போட்டு கேட்டு அதில் நல்ல வளர கிருபை தாங்கப்பா. நீர் எங்களை சுகமாக்கினீர். நன்றி. புத்தியுள்ள கன்னிகைகளாக எங்கள் இருதயம் முழுவதும் மணவாளனை எதிர்கொள்ளுகிற மணவாட்டியாகவே இருக்கும்படி எங்களை அழைக்கிறீர். நன்றி. அனைத்து மகிமைக்கே செலுத்துகிறோம். இந்த வாரம், வருகிற வாரம் முழுவதும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு என் சபை மக்கள் மேல் போடப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த தேவ ஆவியாருடைய ஐக்கிய சிநேகம், சகல சந்தோஷம் நம்மவரோடு கூட இயேசுவின் வருகை பெருந்தும் இருப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. இது நல்ல வீடியோ யூடியூப்ல போடும்போது மற்றவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. பல பேரை மெசேஜ் கேட்க பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் போட்ட ஸ்டேட்டஸ்ல வைங்க. சபையா நம்ம இணைஞ்சு செயல்படுவோம். கர்த்தர் மகிமைப்படுவார். தேங்க்யூ.